ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டமாக. அல் குர்ஆன் விடுக்கும் அறைகூவல் என்ற தலைப்பின் கீழே புனிதமிக்க ரமலான் மாதத்திலே 3ஆம் கட்ட தொடர் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி வருகிறோம். இந்த தலைப்பிலே நேற்றைய தினம் திருமறை குர்ஆன் இறை வேதமாக ஏனைய வேதங்களை விட்டு எந்த அளவுக்கு தனிச்சிறப்புகளை பெற்றிருக்கிறது, திருமறை குர்ஆன் எந்த அளவிற்கு அனைத்து வேதங்களையும் மிகைக்கக்கூடிய மற்ற வேதங்களை விட்டு மேலோங்கி செல்லக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஆதாரங்களுடன் பார்த்தோம். இந்த திருக்குர்ஆனை இந்த அளவுக்கு சிறப்பம்சங்களை கொண்ட ஒரு குர்ஆனாக மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தப்படுகின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் சரி, இன்றைய காலகட்டங்களிலும் சரி, பலரும் பல விமர்சனங்களையும் சேர்த்து முன்வைப்பார்கள். திருமறை குர்ஆனுடைய இந்த சத்திய கருத்துக்களுக்கு முன்னாடி அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு சக்தி இல்லாத நிலையில் திருக்குர்ஆனுடைய செய்திகளை ஆங்காங்கே சிலர் விமர்சனம் செய்து கொண்டு இருப்பார்கள். அவ்வாறு விமர்சனம் செய்யக்கூடியவர்களுக்கு நாங்கள் அறைகூவல் விட்டால், உங்களுடைய விமர்சனங்களுக்கு நாங்கள் பதிலளிப்போம் என்று நாங்கள் சவால் விட்டால், விவாத அழைப்புகளை விட்டால் என்ன செய்வார்கள்? பின்வாங்கி விட்டு செல்வார்கள். இதே நிலையை நாங்கள் இலங்கை நாட்டில் கூட கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நபிகள் நாயகம் திருக்குர்ஆனை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற நேரத்தில் பல்வேறுபட்ட விமர்சனங்களை நபிகள் நாயகத்திற்கு முன்வைத்தார்கள். என்ன சொன்னார்கள்? முதலாவதா நபிகள் நாயகம் ஒரு கவிஞன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அதற்கு பதில் அளிக்கிறான், வமா அல்லம்னாஹு ஷிஅர, இவருக்கு நாங்கள் கவிதையை கற்றுக் கொடுக்கவே இல்லை, நான் கவிதையை கற்றுக் கொடுக்கல. வமா எம்பகிலா, அது அவருக்கு அவசியமும் கிடையாது. அல்லாஹ் பதில் கொடுத்தான். பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் சொன்ன செய்திகளை பார்த்து இது உளறல்கள், பைத்தியக்காரன் சொல்லக்கூடிய சொல்லாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அதற்கு அல்லாஹ் ரிப்ளை கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறான்? ஒமா சாஹிபுக்கும் பி மஜ்னூன், உங்களுடைய தோழருக்கு பைத்தியம் என்பதே கிடையாது, பைத்தியத்தில் 1% கூட கிடையாது என்று அல்லாஹ் தஆலா ரிப்ளை கொடுக்கிறான். இதே போன்று இன்னும் சில விமர்சனங்களை முன்வைத்தார்கள். என்ன விமர்சனம்? நபிகள் நாயகம் திருமறை குர்ஆனாக ஒன்றை சொல்கிறார்களே, இது அவர்களுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு அல்லாஹ் ரிப்ளை கொடுக்கிறான். என்ன ரிப்ளை கொடுத்தான்? வமா குந்த தத்லூ மின் கப்லிஹி மின் கிதாபின், இதற்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு வேதத்திலிருந்தும் ஓதியதே கிடையாது. யாரோ சொல்லி கொடுக்கிறதா சொல்றீங்களே, நீங்க இந்த வேதத்துல இதுக்கு முன்னாடி எதிலையும் என்ன செய்யல, ஓதியதே கிடையாது. வலா தஹ்தூ பி யமீனிக, அது உங்களோட கரங்களால், வலது கரத்தால் நீங்கள் எழுத போவதும் கிடையாது, இனி எழுதவும் மாட்டீங்க. யாருடைய வேதத்திலிருந்து நீங்க ஏற்கனவே வாசிச்சு படிக்கவும் இல்லை. அது அல்லாஹ் மறுக்கிறான். 29வது அத்தியாயத்தில் 88வது வசனத்தில் அல்லாஹ் மறுக்கிறான். சொல்லி கொடுத்த இந்த செய்திகளை மறுத்த இறைவன் அதோட விட்டு வைக்கல என்று அவங்க என்ன வாதம் வச்சாங்க? ரசூலுல்லாஹ்க்கு யாரோ ஒரு செய்தியை சொல்லி கொடுத்து இவர் சொல்றாரு, அல்லது இவராகவே இட்டு கட்டி என்ன செய்யறாரு, இந்த செய்திகளை சொல்றாரு. ரெண்டுக்கும் சேர்த்து அல்லாஹ் என்ன செய்யறான்? ஓதியதும் இல்ல, எழுத போறதும் இல்ல, ஒரு பதில் அல்லாஹ் கொடுக்கிறான். இதோடு அல்லாஹ் நிறுத்தாம
இது விமர்சனம் தொடர்ந்து கொண்டு இருக்குமா இல்லையா? பலவிதமான விமர்சனங்களை முன்வைப்பார்கள். என்ன பதில் சொன்னாலும், எவ்வளவு திருப்தியா சொன்னாலும் திரும்ப 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 விமர்சனங்கள் வைத்துக் கொண்டே இருப்பார்கள். அதுக்கு அல்லாஹ் தஆலா முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஒரு வேலையை செய்யறான். என்ன செய்யறான்? ஒரு அறை கூல விடுறான். எல்லாம் சொல்றீங்க தானே, நபிகள் நாயகம் இட்டு கட்டுறதாக, அவர் எழுதுறதாக, ஏதோ வேதத்திலிருந்து அவர் படிக்கிறதாக எல்லாம் சொல்றீங்களே, இதோ அறை கூவல். என்ன சரி, நபிகள் நாயகத்துக்கு இட்டு கட்ட முடியும் வேண்டா, அவர் வேறு வேத புத்தகத்திலிருந்து படிக்க முடியும் வேண்டா, உங்களுக்கு இதை செய்யலுமா? இயலாவா? இயலும். இந்த திருமறை குர்ஆன் நபிகள் நாயகத்துடைய சொந்த கற்பனையாக நீங்கள் நினைப்பதாக இருந்தால், இது போல ஒரு குர்ஆனை நீங்க கொண்டு வாங்க. அல்லாஹ் விட்டான் பாருங்க, திருப்பி விடுறான் அல்லாஹ். இந்த விவாதங்களுக்கு அமர்வமா இல்லையா? கவனமா பதில் சொல்றதுக்கு இங்க வழிகாட்டல் இருக்குது பாருங்க. விமர்சனத்துக்கு பதில் கொடுங்க, பதில் கொடு. ஜமாத்துக்கு எதிராக பல பேர் விமர்சனம் செய்வாங்க. இந்த ஜமாத்துல இருந்து தூக்கி எறியப்பட்டவர்கள், இந்த ஜமாத்துல கள்ள கபடத்தனங்கள் செய்து கைவசமா மாட்டிக்கொண்டவர்கள், தாயிகளாக செயல்படுவதற்கு தகுதியற்றவர்கள், யாரெல்லாம் இந்த ஜமாத்தை வச்சு தனிப்பட்ட வாழ்க்கையில முன்னேற்றங்கள் அடைகிறாங்களோ, இந்த ஜமாத்தை வச்சு பிரபல்யம் அடைகிறதுக்கு முயற்சி செய்யறாங்களோ, தப்பான முறையில் ஜமாத்தை திசை திருப்ப பார்க்கிறாங்களோ, அவங்கள என்ன செய்வோம்? ஜமாத்துல இருந்து துரத்தி விட்டுரும். நீங்க வானா, எவ்வளவு பெரிய அறிஞரா இருந்தாலும் சரி. ஹாமித் பக்ரிய இந்த ஜமாத் வந்து என்ன செஞ்சு? தூக்கி எறிஞ்சிச்சு. அதே மாதிரி பாக்கரை தூக்கி எறிஞ்சிச்சு, அப்பாஸ் அலியை தூக்கி எறிஞ்சிச்சு, இன்னும் பல பேரை இந்த மாதிரி நிலையில இருந்தா தூக்கி எறியும். அது நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இதான் நிலை. அது விமர்சனங்களை தொடர்ச்சியா ஒருத்தர் விமர்சனத்துக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கணும் என்ற மாதிரி இல்ல, அதுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க சில சவால்களை விட வேண்டி இருக்குது. சவால் விடும்போது அது வந்து ஒரு அதிக பிரசங்கித்தனமாக, ஒரு அஹ்லாக் இல்லாத ஒரு நிலையாக மக்கள் நினைப்பார்கள். அப்படி கிடையாது. சகோதரர் பிஜே அவர்கள் சூனியத்துக்கு எதிராக பல பிரச்சாரங்களை செய்து பிறகு என்ன செய்தார்? கடைசியில சரி எல்லாரும் சேர்ந்து 7 மணி எனக்கு சூனியம் வைங்க சொன்னாரா இல்லையா? சொன்னோடனே நம்ம ஆக்கள் இது இப்படி சொல்லலுமா, பந்தயம் வைக்கலுமா, அப்படி செய்யலுமா, இப்படி செய்யலுமாண்டுவாங்க. சவாலை விட்டு பல பேரை அழைக்க வச்சு யாராவது முன் வந்து அவன் தோக்கடிக்கப்பட்டு இழிவடைஞ்சு போவானே, அப்ப அந்த கொள்கை என்ன செஞ்சிடும்? பலவீனமான கொள்கைன்றது மக்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த மாதிரி சவால் விட்டு சில விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்கணும். அல்லாஹ் இந்த யுக்தியை கையாளுறான். அல்லாஹ் என்ன செஞ்சான்? நீங்க என்ன சொல்றீங்க? இந்த குர்ஆனை நபிகள் நாயகம் இட்டு கட்டியதா சொல்றீங்களா? இதோ சவால், இது போல ஒரு குர்ஆனை நீங்கள் கொண்டு வர வேண்டும். சூரத்துல் இஸ்ரா 17வது அத்தியாயத்தில் 88வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், குல் லை நிஜித்தமாத்தில் இன்சு வல் ஜின்னு அலா ஐயது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன். நபியே சொல்லுங்கள், ஜின்களும் மனிதர்களும் சேர்ந்து இந்த குர்ஆனை போல ஒரு குர்ஆனை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தால் லா யஅதூன பிமிஸ்லிஹி, இது போல ஒரு குர்ஆனை அவர்களால் கொண்டு வரவே முடியாது. வலவுகான பஅதுஹும் லிபஅலின் லஹீரா, ஆளாளுக்கு துணை புரியக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி. நீங்க ஆளாளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கோங்க. மனிதர்கள்டா சயின்டிஸ்ட்மார்கள் சேருங்க, விஞ்ஞானிகள் எல்லாம் அணிவகுத்து நில்லுங்க, சட்டத்தரணிகள் சேருங்க, கணக்காய்வாளர்கள் சேருங்க, எல்லாரும் சேர்ந்து பண்டிதர்கள், மேதைகள், மொழி ஆற்றல் உள்ளவர்கள் அனைவரும் சேருங்க. நீங்க சேர்றது போது அல்லனா ஜின்களை அழைச்சுக்கோங்க. ஜின்கள் மனிதர்களுக்கு உதவி செய்யாது. சிலவங்க சொல்லுவாங்க பறக்கும் தட்டுல வாரது ஜின்னு, பறக்கும் தட்டுல வார ஜின் மனுஷனுக்கு உதவி செய்ய சில உளறல்கள் இருக்குது. பறக்கும் தட்டுலாம் ஜின்னு வராது. அது மார்க்கத்துக்கு முரணான கருத்து, அக்கீதாக்கு முரணான கருத்து. சரி, ஜின்களை நீங்க சேர்த்துக்கொள்ள விரும்பினா ஜின்களையும் சேர்த்துக்கோங்க, அவங்களோட உதவியை எடுங்க, ஆளாளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குர்ஆனை கொண்டு வாருங்கள். ஏன் விமர்சனம்? ஏன் தேவையில்லாத பேச்சுக்கள்? நேரடியாக சவாலை ஏற்றுக்கொண்டு களத்துக்கு வாங்களே அல்லாஹ் கேட்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் யூதர்களுக்கு அல்லாஹ் ஆரம்பத்தில் இஞ்சி தௌராத் என்ற வேதத்தை கொடுத்திருந்தான். கிறிஸ்தவர்களாக கருதப்படக்கூடிய இஸ்ரவேலை சேர்ந்தவர்களுக்கு அல்லாஹ் இஞ்சில் என்ற வேதத்தை கொடுத்தான். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க பாருங்க, ஃபலம்மா ஜாவுமுல் ஹக்கு மின் இந்தினா, எங்களிடமிருந்து நேர்வழி வந்தபோது காலு லௌலா ஊத்தியம் இஸ்லாமா ஊத்திய மூசா, மூசாவுக்கு அருளப்பட்ட வேதம் போன்று எங்களுக்கு அருளப்படக்கூடாதா? குர்ஆன் அல்லாஹ் சொன்ன உடனே
நபிகள் நாயகம் சமுதாயத்துக்கு எத்தி வச்ச உடனே அவங்க உடனே சொன்னாங்க, இந்த குர்ஆனை பார்க்கிறது எங்க கிட்ட வந்து குர்ஆனை போல இல்ல, மூசாவுக்கு அருளப்பட்டுச்ச ஒரு வேதம், அந்த மாதிரி ஒரு வேதம் வரக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. அல்லாஹ் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறான் பாருங்க. அவலம் யக்ஃபுரு பிமா ஊத்திய மூசா மின் கபில், இதுக்கு முன்னாடி மூசா ஒரு வேதத்தை கொண்டு வந்தாரே, அதை அவர்கள் மறுக்கவில்லையா? நீங்க மறுத்தீங்களே, என்னமோ இப்ப குர்ஆனை கொண்டு வர நேரத்தில் ஏற்கனவே தௌராத்தை கடைபிடிச்ச மாதிரி, தௌராத்தை வந்து பின்பற்றின மாதிரி, தலைக்கு மேல வச்சு ஏத்துக்கொண்ட மாதிரி, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருளப்பட்ட தௌராத்த மாதிரி ஒரு வேதத்தை கொண்டு வாங்க என்று நீங்க சொல்றீங்களே, இதுக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தந்த வேதத்தை நீங்க மறுக்கலையா? என்ன சொன்னீர்கள்? காலு சிஹ்ராயி தலாஹரா வகாலு இன்னா பிகுல்லின் காஃபிரூன். என்ன சொன்னீர்கள்? அந்த நேரத்தில் ரெண்டு வேதமும் சிஹ்ரானி தலாஹரா, ஒன்றை ஒன்று மிகைக்கக்கூடிய சூனியங்கள், அப்படி சொன்னீர்கள். தௌராத்தும் ஒரு சூனியம், குர்ஆனும் ஒரு சூனியம் என்றுதான் சொன்னீர்களே தவிர, அனைத்தையும் நாங்கள் மறுக்கிறோம் என்று சொன்னீர்களே தவிர நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சொல்லிட்டு அல்லாஹ் அவங்களையும் கூப்பிடுறான். என்ன சொல்றான்? குல் ஃபஅது பி கிதாபின் மின் இன்தில்லாஹ் வ அஹ்தா மின்ஹுமா, அல்லாஹ்விடமிருந்து ஒரு வேதத்தை கொண்டு வாருங்கள். இப்ப குர்ஆன் வேணான்றீங்க, குர்ஆனை சொன்னா மூசாட வேதத்தை அது போல கொண்டு வர சொல்றீங்க. இந்த ரெண்டையும் விட நேர்வழி பெற்ற ஒரு வேதத்தை அல்லாஹ் கிட்ட இருந்து நீங்க கொண்டு வாங்களே. ஒன்று மனிதர்கள் சேர்ந்து முயற்சி செஞ்சு ஒரு வேதத்தை கொண்டு வரணும், இல்லனா நபிகள் நாயகத்துக்கு நான் அருளிய வேதம் உங்களுக்கு சந்தேகம், நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் அருளல அவரா எடுத்தாரண்டா அல்லாஹ் கிட்ட இருந்து நீங்க ஒரு வேதத்தை எடுத்து வாங்க. எப்படி எப்படி ஆர்குமெண்ட் பாருங்க, எப்படி வாதத்தை அல்லாஹ் வைக்கிறான்னு பாருங்க. வாய் பேச முடியாது, அப்படியே மௌனிக்கிறாங்க, பதிலே கிடையாது. இந்த அறைகூவல் எந்த சமுதாயத்துக்கு முன்வைக்கப்பட்டது? எழுத படிக்க தெரியாத ஒரு சமுதாயத்துக்கு முன்வைக்கப்பட்ட அறைகூவல் என்று சாதாரணமா நினைச்சிடாதீங்க. எல்லாரும் எழுத படிக்க தெரியாம இருக்கல. இப்ப இலங்கையில 90% எழுத்தறிவு உள்ளவர்கள், வாசிப்பார்கள், எழுதுவார்கள் என்று அறிக்கை சொல்லுது. ஆனா வந்து கை நாட்டு பேரணிகள் இருக்குதா இல்லையா? கை நாட்டு போடக்கூடியவங்க கூட சமுதாயத்தில் இருக்கிறாங்க. மலைக்கு கூட ஸ்கூலுக்கு போகாதவங்க பள்ளிவாச நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க, இலங்கையில் இருக்கிறாங்க. கல்வெறி அற்றவர்கள் இருக்கிறாங்க. ஆனா 80% நல்ல கல்விமான்கள் தான் இருக்கிறாங்க. 90% கல்வி எழுத படிக்க தெரியக்கூடியவங்க தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி அறிக்கை சொல்லும். ஆனா அதிகமானவர்கள் இருப்பார்கள், அவங்க எழுத படிக்க தெரியாத சமுதாயமா இருந்தாங்க. அதே நேரத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர் இருந்தாங்க அரபு மொழியில் தேர்ச்சி பெற்றவர்கள். அரபு மொழிய கரைச்சி குடிச்சு இலக்கணம் இலக்கியம் எல்லாத்தையும் புரிஞ்சு அப்படியே மாமேதைகளா இருந்தார்கள். மொழி பற்று எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அரபிகள் கிட்ட இருந்ததை விட மொழி பற்று வேற யாருக்கிட்ட இருக்கல. இங்க தமிழர்களுக்கு தமிழ் மொழி ஆதியிலே வந்த மொழி என்று சொல்லி ஒரு மொழி பற்ற காட்டுவாங்க. சிங்கள மக்கள் வந்து சிங்கள மொழி, அதுல வந்து சிங்கள மொழி தான் சிறந்த மொழி என்று சொல்லி ஒரு மொழி பற்ற காட்டுவாங்க. இலங்கையில 30 ஆண்டு காலமாக நடந்த தீவிரவாதத்திற்கு இந்த மொழி பிரச்சனை தான் காரணமாவே இருந்துச்சு. மொழி பற்ற வந்து ஒரு பிரச்சனையா ஆக்கினாங்க. மொழி என்றுவாங்க. அந்த மொழியில அரபிகளுக்கிட்ட இருந்த மாதிரி ஒரு விதமான வைராக்கியம் யாருக்கிட்ட இருக்கல. ஏனென்றா அவங்க அரபி பேசாதவங்க என்ன சொன்னாங்க? அஜமி என்றாங்க. அஜமி என்றா யாருங்க? அது கால்நடைகளுக்கு சொல்ற வார்த்தை. ஆடு மாடு போன்றவர்கள். அரபி பேசுறவங்க தான் மனுஷன், மொழி பேசுறவங்க. அரபி பேசாத அஜமிகள், அரபி பேசாதவங்க பேசுவாங்க. இந்த கால்நடைகள் எப்படி சத்தம் போடுவோம், கழுத சத்தம் போடும், ஆடு சத்தம் போடும், மாடு சத்தம் போடும், இந்த மாதிரி உம்பேன்னு கொண்டு தான் இருப்பாங்களே தவிர அது மொழியே கிடையாது. எப்படி கேவலம், எப்படி மொழி மமதை இருந்துச்சு. இந்த மமதை இருக்கணும் என்று சொன்னா அவங்ககிட்ட அரபு மொழியில திறமையும் இருக்கணுமா இல்லையா, தேர்ச்சி இருக்கணுமா இல்லையா? இருந்தார்கள். அவங்களுக்கு தான் இந்த சவால். இந்த சவாலை போட்ட உடனே யாருமே ஏற்றுக்கொள்ளல. எப்படி குர்ஆனை நாங்க கொண்டு வரது, இதை நாங்க பிழை என்று விமர்சிக்கிறோம். இதனுடைய செய்திகள் அடுத்தவங்களுக்கு போகக்கூடாம தடுக்கிறது தான் எங்களோட காரியமே தவிர குர்ஆனை பிழை என்று என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு நிரூபிக்க முடியாது, கொண்டு வரவும் முடியாது என்று சொல்லி வேற சில வேலைகளை பார்த்தாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? ரொம்ப பெரிய சவாலா விட்டுட்டோமோ, இவர்களுடைய பலவீனமான நிலை நமக்கு தெரியும், ஆனா இது பெரிய சவாலா போயிட்டுச்சோ, இந்த சவாலுடைய அளவை கொஞ்சம் குறைக்கிறேன் என்று சொல்லி இரண்டாவதா ஒரு சவால் விடுறான். என்ன சவால்? அம் யகூலூன இஃப்தராஹு, இந்த முகமது நபி இதை இட்டு கட்டியதாக அவர்கள் கூறுகிறார்களா? ஃபஅது பி அஸ்ரி சுவரின் மிஸ்லிஹி முஃப்தரியாத்தின்,
நீங்களும் இட்டு கட்டி ஒரு 10 அத்தியாயங்களை கொண்டு வாருங்கள். முதல்ல 6000 சொச்சம் வசனத்தை அல்லாஹ் கொண்டு வர சொல்றான். யாருமே சவாலை ஏற்றுக்கொள்ளல. பிறகு அல்லாஹ் அதை குறைச்சி 11வது அத்தியாயத்துல 13வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்க இட்டு கட்டி, நீங்களும் இட்டு கட்டுங்க. இவர் இட்டு கட்டுன்னு தானே சொல்றீங்க, நீங்களும் இட்டு கட்டி ஒரு 10 சூறாக்களை கொண்டு வாங்க. 10 அத்தியாயங்கள். 10 அத்தியாயம் என்றா சூரா பக்கரால 256 வசனங்கள் இருக்குது. 256 மாதிரி 10 2560 என்றது இல்ல, அப்படின்னு நினைக்கலாம். 3 வசனங்கள் உள்ள அத்தியாயம் குர்ஆன்ல இருக்குது. 3 வசனத்துல 10 30 வசனம் கொண்டாந்தாலும் ஒரு குர்ஆனா வந்துருமா இல்லையா? 2000 சொச்சம் வசனம் இல்ல, 30 வசனங்களை முடியும் என்றால் கொண்டு வந்து நிறுத்துங்கள் அல்லாஹ் சொல்றான். யாராவது அறைகூவலை ஏற்றுக்கொண்டார்களா? ஏற்றுக்கொள்ளவில்லை. தோல்வி அடைகிறார்கள். எவரும் வரவில்லை, யாராலும் முடியவில்லை. அல்லாஹ் தஆலா பார்க்கறான், ரொம்ப அப்பாவிகளா இருக்கிறாங்க போல, என்னமோ மொழி மமத, மொழியுடைய மொழி வெறி இருந்துச்சு, அதெல்லாம் இறங்கிருச்சு, சரி இன்னும் இறக்குறேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த சவாலை இன்னும் லேசாக்குறான். சவாலை விட்டுட்டு சவாலுடைய அளவை குறைக்கிறான் அல்லாஹ். எப்படி அளவு? ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாங்க. இப்ப எப்படி சவால் இறங்குது? ஒன்று கொண்டு வாங்க. 2வது அத்தியாயத்தில் 24வது வசனத்துல 23 24வது வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், வைன் குந்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸல்னா அலா அப்தினா, நமது அடியாரான முகம்மதுக்கு நாம் அருளிய வேதத்திலே நீங்கள் சந்தேகம் கொள்பவர்களாக இருந்தால் ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி, இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். 10 எல்லாம் தேவையில்ல, ஒரே ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். ஒரு அத்தியாயம் என்று சொன்னா திரும்ப 3 வசனம், 256 யோசிக்கலாம், 3 வசனங்களை யோசிக்கலாம். ஒரு 3 வசனத்தை கொண்டு வாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய வாதம், அந்த வாதத்தில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், நீங்கள் சந்தேகம் கொள்கிறீர்களே இது முகம்மதுடைய கூற்று, இது இறைவனுடைய கூற்று கிடையாது என்று சந்தேகம் கொள்கிறீர்களே, அந்த சந்தேகத்தில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் சந்தேகத்தை எழுப்பலாம், பொய்க்கு எழுப்பக்கூடாது. உண்மையிலே சந்தேகம் எழுப்பணும். உண்மையாகவே ஒரு சந்தேகத்தை எழுப்பலாமே தவிர பொய்க்கு சந்தேகம் எழுப்பினா எவ்வளவு தெளிவு கொடுத்தாலும் தெளிவு பெறுவாங்களா? பெற மாட்டாங்க. உண்மையிலே ஒருத்தருக்கு சந்தேகம் வருது, தெளிவு கொடுத்தா ஏற்றுக்கொள்வாங்க. யாரெல்லாம் சூழ்ச்சி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, சதி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க ஒரு சந்தேகத்தை எழுப்பினா அந்த சந்தேகத்தில் என்னதான் பதில் கொடுத்தாலும் யாரும் என்ன செய்ய மாட்டார்கள்? தெளிவு பெற மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், சந்தேகப்படுங்க, பிரச்சனை கிடையாது, அதில் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், வதுஉ சுவதாக்கும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்வை விட்டுட்டு யாரையும் அழைத்துக் கொள்ளுங்கள், எங்கேயும் போங்க, உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் பிரயாணம் செய்யுங்க, எல்லா மொழி வல்லுநர்களையும் சந்திங்க, எல்லா இலக்கியவான்களையும் சந்திங்க. முடியும் என்றா ஒரு 3 வசனத்தை கொண்டு வாங்க. அல்லாஹ் சொல்றான், ஒரு அத்தியாயம் 3 வசனத்தை கொண்டு வாங்க, ஒரு அத்தியாயத்தை கொண்டு வந்த மாதிரி ஆகிரும். குர்ஆன்ல ஒரு அத்தியாயத்துக்கு 3 வசனம் குறைஞ்ச எண்ணிக்கை. 3 வசனம் இருக்குது. இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன சானியக வல் அப்தர். இது ஒரு 3 வசனங்களை கொண்ட அத்தியாயம். இன்னொரு அத்தியாயம் இருக்குது, வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ உஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். இது 3 வசனம் கொண்ட அத்தியாயம் தான். ஆனா வார்த்தைகள் கூட இருக்குது. வார்த்தைகள் 3 வசனங்களை கொண்ட அத்தியாயத்திலையும் குறைந்த வார்த்தைகளுடைய இன்னா அத்தைனா கல்கௌசர் போன்ற ஒரு அத்தியாயத்தையாவது கொண்டு வாருங்கள் என்றால் யாரும் கொண்டு வரவில்லை. இதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யணும்? ஒன்று உங்களுக்கு சரிப்பட்டு வராது, அடிப்படையற்ற விமர்சனங்களை செய்கிறீர்கள், அவங்க மனசுக்கே விளங்கு, நாங்க முரண்படுறோம், தப்பு செய்கிறோம், தவறுதலான விமர்சனத்தை முன்வைக்கிறோம் என்று அவங்க மனசுக்கே அவங்களுக்கு விளங்கணும். அல்லாஹ் என்ன பண்றான்? விட மாட்டேன்றான். அல்லாஹ் விடாம இன்னும் இறங்குறான் பாருங்க. எப்படி சொல்றான்? சூரத்து தூர் 52வது அத்தியாயத்தில் 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அம் யகூலுன தகவல, இந்த முஹம்மத் இதை இட்டு கட்டியதாக அவர்கள் கூறுகிறார்களா? ஃபல்யது பிஹதீஸின் மிஸ்லிஹி, இதை போன்ற ஒரு செய்தியை கொண்டு வாங்கன்றான். ஒரு செய்தி, ஒரே ஒரு நியூஸ், இன்னா அத்தைனாக்கல் கௌசர், நாம் உமக்கு கௌசரை வழங்கினோம். இது ஒரு செய்தி தானே? கௌசரை வழங்கினோம், இது ஒரு செய்தி. அது கௌசர் என்ன, எப்படிப்பட்டதுன்றது விளக்கத்துல ஹதீஸ்ல கூட வரலாம் தானே? இவ்வளவுதான் செய்தி. இந்த மாதிரி ஒரு செய்தியை கொண்டு வாங்க. ஒரு செய்தி ஒன்று போது, சிங்கிள் மெசேஜ் கொண்டு வாருங்கள். இவர் இட்டு கட்டினதா சொல்லுவீங்கடா, சிங்கிள் மெசேஜ் ஒன்று கொண்டு வந்து வைங்க. ஒருத்தன் கொண்டு வந்து வச்சா என்ன ஆகுங்க? அல்லாஹ் சவால தோத்து விடுவான். அல்லாஹ் தோத்து விட்டால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் என்பவன் பொய்யண்டு ஆகிவிடும், இஸ்லாம் என்பது பொய்யண்டு ஆகிவிடும், குர்ஆன் என்பது பொய்யண்டு ஆகிவிடும். சாதாரண சவாலா?
சவால் விடுறதுண்டா நாங்க விடுற மாதிரி வாய் சவால் இல்ல, இது உண்மையிலே சவால். எவனாவது கொண்டு வந்து வச்சான்னு வைங்க, என்ன நடக்கும்? என்ன சொல்றது? பதில் எப்படி சொல்றது? இஸ்லாம் பொய் என்றதா? குர்ஆன் பொய் என்றதா? அல்லாஹ் பொய் என்றதா? அல்லாஹ் சொல்றா முடியாது. அல்லாஹ்வுடைய நிலைப்பாடு அதுதான். ஏன்னா 2வது அத்தியாயத்தில் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபஇல்லம் தஃபாலு, அவர்கள் செய்யவில்லையானால், வலன் தஃபாலு, ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான் அவர்கள் செய்யவில்லையானால் என்று நிப்பாட்டிட்டு, வலன் தஃபாலு, ஒருபோதும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள். ஃபத்தகுன் நாரல்லதி வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, மனிதர்களையும் கற்களையும் கொண்ட அந்த நரகத்தை அஞ்சு கொள்ளுங்கள். உஇத்தத்தில் காஃபிரின், இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்காக தனியா தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். முடியாதுன்ட்டு அல்லாஹ் முடியாது என்று சொல்லிதான் சவாலே. இவ்வளவு இறக்குறா முடியாது முடியாதுன்னு சொல்லிதான். அப்ப இந்த அற்புதத்தை நாங்க பார்க்கிறோம். இந்த வழிமுறை வேற எந்த வேதத்திலையும் இல்லை. இது போன்ற ஒரு புத்தகத்தை கொண்டு வாருங்கள் என்று இலங்கையிட அரசியல் சாசனம் இருக்குது. நல்லோரு தலையை வச்சு எழுதின அரசியல் சாசனம். ஜேஆர் ஜெயவர்தனைக்குதே, அவட்ட மூளையை எந்த நாட்டுக்காரன் கேட்டான்? ஜப்பான்காரன் கேட்டானா? செத்த புறவன் கேட்டான். ஏன் என்ன சரி கண்டுபிடிச்சு இவன் சிந்திச்ச மாதிரி நாங்க சிந்திச்சா ஜப்பான் நாட்டை முன்னேற்றிடலாம். அவ்வளவு சிந்திச்சு மிகப்பெரிய சிந்தனையாளராக இருந்த ஜேஆர் ஜெயவர்தனையுடைய இலங்கை அரசியல் சாசனம் 1978 அவர் தொகுத்து தந்த அரசியல் சாசனத்தை எத்தனை தடவை மாத்தினா? 20 தடவை மாத்திக்கிறான். 19வது மாத்தி 20க்கான முயற்சி நடக்குது. ஏன் அப்படிதான் அந்த காலத்துக்கு பெஸ்டா இருக்கும். தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற அரசியல் சாசனத்தை விட நல்ல சிறந்த அரசியல் சாசனமாக இலங்கை அரசியல் சாசனத்தை பார்ப்பார்கள். தமிழ்நாட்டில் இந்தியாவில் அங்கதான் மத சுதந்திரம், கருத்து சுதந்திரம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. அந்த நாட்டுக்காரன் கூட இலங்கை அரசியல் சாசனத்தை பார்த்து பாராட்டுவான். ரொம்ப அற்புதமான ஒரு அரசியல் சாசனம். அதை 20 தடவை மாத்தினான். ஏன் மாத்தினா? காலத்தால் முரண்படுகிறது, காலத்துக்கு ஏத்த மாதிரி இல்ல, தவறுகள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது, அதனால் மாத்தணும் என்ற முடிவுக்கு வர்றான். அப்ப இப்படிப்பட்ட மனிதர்களில் இருக்கக்கூடிய சிறந்தவர்கள் ஏற்படுத்தின முடிவுகள்ல கூட தவறுகள் வருமா இல்லையா? எண்ணம் பெரராவை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எண்ணம் பெரராட அறிவை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அரசியல் பேசல, புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்க சிங்களவன் தான், முஸ்லீம் அல்லாதவன் தான், எப்படி அறிவாளி தெரியுமா? ஒரு மனுஷன் ஒரே காரியத்தை ஒரு நேரத்தில் ஒரே காரியம் தான் செய்ய முடியும், அதான் இயற்கையானது. பொதுவாக பெண்கள் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. பெண்களுக்கு ஒரே நேரத்தில் 2 வேலை பார்க்கலும் என்று ஆய்வறிக்கை சொல்லுது. அவங்க டிவியில சீரியலை பார்த்து கொண்டே இருப்பாங்க, அதே நேரத்தில் போன் பேசுவாங்க. பேசுற போன் மெசேஜும் சரியா பாஸ் ஆகும், சீரியல் என்ன போறன்றதும் தலையில லோட் ஆகும். இது பெண்களுக்குள்ள தனி சிறப்பாக ஆய்வறிக்கைகள் சொல்கிறது. ஒரு ஆம்பளை உட்கார வச்சு சீரியலை பார்க்க வச்சு அல்லது ஃபுட்பால் மேட்ச் ஒன்று பார்க்க வச்சு போனோட அட்டென்ட் பண்ண வைங்க, ஒன்று டிவியில கண் இருக்கும் அல்லது போன்ல கவனம் இருக்கும். எங்க ஃபவுல் அடிச்சா, யாரு ஃபவுல் அடிச்சான்னு கேட்டா சொல்ல மாட்டான், ஏன்னா இங்க போன் பேசினவனுக்கு ரிப்ளை பண்ணிருப்பான். அல்லது அதை கவனிச்சா என்னடா பேசினா என்ன சொன்னாய் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வச்சுட்டேன். இயலாது. ஆண்களுக்கு ஒரே நேரத்தில் 2 காரியம் பண்ண இயலாது. எண்ணம் பெற என்ன செய்வாருண்டா, ஒரே நேரத்தில் 3 வேலை பார்ப்பாரு. எப்படி டேலண்ட் அது, எப்படி டேலண்ட் பாருங்க. இது பொய் இல்ல, உண்மை, உண்மையான வரலாறு. ஒரே நேரத்தில் 3 வேலை. என்ன 3 வேலை? இப்ப அவருக்கு வந்து ஒரு புத்தகம் கொடுப்பாங்க, நீங்க இந்த புத்தகத்தை வாசிங்க அப்படின்னு புத்தகத்தை கொடுப்பாங்க. அவர் அந்த புத்தகத்தை வாசிப்பாரு. முன்னாடி இருந்த ஒருத்தர் வேறொரு நியூஸ் பேப்பரையோ அல்லது வேறொரு ஆவணத்தை அவர் எடுத்து படிப்பாரு. இவர் ஒரு புத்தகத்தை வாசிக்கணும், முன்னாடி ஒருத்தர் வாசிக்கிறாரே அதை இவர் காது கொடுத்து கேட்கணும். 3வது இன்னொருத்தரை வச்சு இப்படி தட்ட சொல்றது, டிக் 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 என்று ஒரு லட்ச அந்த நேரம் போகுமே அந்த மாதிரி தட்டணும். அது 1 லட்சத்துடைய கணக்கு சொன்னா 60 நிமிஷத்துக்கு 60 செகண்ட் சொல்லிடுவார், 60 அப்படி இல்லை. இவர் தட்டிக்கொண்டே இருப்பாரு, அவருக்கு விரும்பின மாதிரி தட்டுவாரு, கொஞ்சம் இடம் விடுவாரு, தட்டுவாரு. ஒரு டைம் முடிஞ்ச உடனே எத்தனை தடவை தட்டினதாக கேட்டா தட்டின கணக்க சொல்லுவாரு. யார் என்ன வாசிச்ச செய்தி என்ன வாசித்தார் என்று கேட்டா அதனுடைய செய்தியை சொல்லுவாரு. நீங்க என்ன வாசிச்சு புரிஞ்சீங்கன்னு கேட்டா அவர் வாசிச்சு புரிஞ்சதை சொல்லுவாரு. இது தனி டேலண்ட். இது ஒரு சிலருக்கு அல்லாஹ் கொடுப்பான், முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு கொடுப்பான், முஸ்லீம்களையும் கொடுப்பான். அல்லாஹ் இந்த உலகத்தை இயக்க வைக்கிறதுக்கு சில வேலைகளை செய்வான். இந்த எண்ணம் பெரேரா அவர் வந்து ஒரு முடிவு எடுத்தாருங்க, ரொம்ப முட்டாள்தனமான முடிவு, வாழ்க்கையில எடுக்கக்கூடாத முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்த. எத்தனை பேர்ட்ட பதுவாக்கு ஆளானாரோ தெரியாது. ஒரு காலத்துல
பணக்காரர்கள் எல்லாம் அவர்களுடைய காசை பதுக்கி வைத்தார்கள், தங்கங்களை பதுக்கி வைத்தார்கள், வியாபாரத்தில் சுழல உடல. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? இன்றைய காலம் 12 மணிக்கு பிறகு இருக்கக்கூடிய அனைத்து காசும் ரத்தாகிவிடும், செல்லா காசாக மாறிவிடும் அறிவிச்சார். யாரெல்லாம் பதுக்கி வச்சானோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எல்லாம் என்ன செஞ்சாங்க? நடு ரோட்ல போட்டு பத்த வைக்க வேண்டியதான். காசுக்கு எப்ப மதிப்பு இருக்கும்? அதுல இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க் பெரியவர்கிட்ட சைனுக்கு தாங்க மதிப்பு. வேற ஒண்ணுக்கும் கலர் கலரா ஆகிது, பசங்க ஆகிது, 5000 தாள் கட்டுக்கட்டா ஊட்ட நிறைச்சி வச்சிருக்கிறீங்கன்னு வைங்க. யாருக்குமே தர்மம் பண்ணல, யாருக்குமே கொடுக்கல. நீங்க பாட்டுக்கு உங்களோட கண் குளிர்ச்சிக்கு காசு கட்டுக்கட்டா கட்டி வச்சுக்கிறீங்க. அரசாங்கம் அறிவிக்கிறான், இன்றைய தினம் முதல் நாங்கள் வெளியிட்ட அனைத்து நோட்டுகளும் செல்லுபடி ஆகாது, செல்லா காசாக மாறுகிறது என்று அறிவிச்சான்டா, அதை எல்லாத்தையும் என்ன செய்ய வேண்டியதுதான்? திண்ணேலுமா காசை வச்சு ஒன்று காத்தடிக்க வேண்டியது, அல்லது சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட கொடுக்க வேண்டியது, அல்லது பத்த வைக்க வேண்டியது. அப்ப இப்படி ஒரு அறிவிப்பு அறிவிச்சாரா? பதுக்கல் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர்றதுக்காக செஞ்ச வேலை. ஆனா பொருளாதாரம் ரொம்ப கீழே விழுந்துருச்சு அந்த காலத்துல. மிகவும் பின் அந்த பான் போல நின்ற காலம் இது சினிமாவை பண்டாரநாயகட காலம். அந்த காலத்தில் எடுத்த ஒரு பொருளாதார ரீதியான ஒரு கொள்கை, ஒரு முடிவு தப்பா போச்சு. அப்ப அறிஞர்களுக்கு மிஸ்டேக் ஆகுது. பல அறிஞர்கள் கூடினாலும் தவறு செய்கிறார்கள். குர்ஆனை பொறுத்த அளவுல அந்த நிலை இல்ல. குர்ஆன் அதனால தான் சவால் விடுது. குர்ஆனை போல ஒன்று கொண்டு வாங்க, 10 அத்தியாயங்களை கொண்டு வாங்க, ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாங்க, ஒரு செய்தியை கொண்டு வாங்க, ஆனால் உங்களால் முடியாது. சரி, இப்போ ஒருத்தன் தயாராகிறான், நான் கொண்டு வர போறேன். குர்ஆனை போலயா? இப்போ ஒருத்தன் தயாராகிறேன் வைங்க, நான் கொண்டு வர போகிறேன், குர்ஆனை போல ஒரு வேதத்தை கொண்டு வர போகிறேன் என்று சொல்லி ஒருத்தர் தயாராகிறாரு. இப்ப எங்களுக்கு சொன்னா நான் சவாலை ஏற்றுக்கொள்கிறேன், என்ன மாதிரி இப்ப கொண்டு வரணும். கேள்வி கேட்டா நாங்க பதில் சொல்ல தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? கொண்டு வரேன் சவால் விடுறது மட்டும் இல்ல, கொண்டு வர்றதா இருந்தா எது போன்ற ஒன்றை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் பயன்படுத்தின வார்த்தையை பாத்தீங்களா? அல்லாஹ் எல்லா நேரத்திலும் என்ன சொன்னான்டா, ஃபஅது பிசூரத்தி மின் மிஸ்லிஹி, இதை போல் ஒரு அத்தியாயம், இதை போல் ஒரு செய்தி, இதை போல் ஒரு குர்ஆன், இதை போல் 10 அத்தியாயங்கள். இந்த மிஸ்லிஹி என்று இதை போல் என்று அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்றான். இதை போலண்டா எதை போல் குர்ஆன் சொல்கிறது, வருஷப்படுத்துது. குர்ஆன் என்றா இந்த ஐக்கி இதை போல் இருக்க வேண்டும். முதலாவது என்ன சொல்லுது என்று சொன்னா, சூரா பக்கரால முதலாவது வசனம் என்ன வசனம்? அலிஃப் லாம் மீம், எழுத்துக்கள், 3 எழுத்துக்கள், அரபி எழுத்துக்கள். தாலிகல் கிதாப், இது வேதம், லா ரைப ஃபீஹி, இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கொண்டு வரக்கூடிய செய்தி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட செய்தியாக இருக்க வேண்டும், சந்தேகத்திற்குரிய செய்தியாக இருக்கக்கூடாது. சந்தேகம் என்று சொன்னா எப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாது? எங்களுக்கும் குர்ஆன்ல சந்தேகம் வருமா இல்லையா? என்ன சந்தேகம்? நாங்க தயமும் சட்டம் எப்படி நாங்க நிலைநாட்டணும், உளுவுடைய சட்டம் எப்படி செய்யணும், வாரிசுரிமை சட்டம் எப்படி வரணும், நிறைய பேருக்கு தெரியாது. வாரிசுரிமை சட்டத்தை இலங்கையில் உள்ள ஏகத்துவவாதிகளை கூப்பிட்டு கேளுங்க, நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா நிரந்தர நரகத்துக்குரிய ஒரு பாவம் அது. சொத்துக்களை பிரிக்கிற சட்டம் நிறைய பேருக்கு தெரியல, நிறைய பேர் கடைபிடிக்கிறதும் இல்ல. நிரந்தர நரகத்துக்குரிய பாவம். வட்டி எப்படி நிரந்தர நரகமோ, கொலை செய்யறது எப்படி நிரந்தர நரகமோ, அதே மாதிரி அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது எப்படி நிரந்தர நரகமோ, அதே போல வாரிசுரிமை சட்டம் குர்ஆன் சட்டப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் நிரந்தர நரகத்துக்குரிய பாவமாகிவிடும். நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப சந்தேகம் வருது ஒருத்தருக்கு, தாய்க்கு எத்தனை போகணும், தந்தைக்கு எத்தனை போகணும், சகோதரனுக்கு எத்தனை போகணும், பிள்ளைக்கு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்? இருக்கக்கூடிய செய்தி சம்பந்தமா தெளிவில்லாததுனால ஒரு சந்தேகம் வரும். அல்லாஹ் சொல்றான் இந்த வேதத்துல சந்தேகமே இல்லைன்னு. இந்த சந்தேகம் என்றது என்னது? சொல்ற செய்தி பார்த்தோன்னு இதெல்லாம் அல்லாஹ் கிட்ட இருந்து வருமா, சந்தேகமா இருக்குது அப்படி சொல்லுவோமே. இதெல்லாம் ஒரு செய்தியா? அல்லாஹ் கிட்ட இருந்து வந்து கூட சொல்றியா? பார்த்தாலே சந்தேகமாயிக்குதே, இப்படி சொல்லுவோமே சந்தேகம். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த சொற்களை எடுத்து வைக்கின்ற நேரத்தில், வசனங்களை ஓதி காண்பிக்கப்படுகின்ற நேரத்தில் கன்ஃபார்மா இது அல்லாஹ் கிட்ட இருந்து வந்தது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும். அறிவியலுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது, மூட நம்பிக்கை வளர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, மனிதர்களை பிரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, ஏமாற்றம் செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாது, பொய்யான வர்ணனைகள் இருக்கக்கூடாது, அடுத்தவர்களை புகழ்கிறோம் என்ற பெயரில் பொய்யான வரலாறுகளை சொல்லக்கூடாது, பெண்களை புகழக்கூடாது, ஆபாசம் இருக்கக்கூடாது என்ற மாதிரி சந்தேகமே இல்லாம ஒருத்தனுடைய புராணத்தை எழுதி குர்ஆன் என்று சொன்னா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் அப்படிப்பட்டவன், நான் அதை சாதித்திருக்கிறேன், இதை சாதித்திருக்கிறேன் அரபுல
ஒரு கோர்வையில ரைமிங்கா கொண்டாந்து ஒரு வசனங்களை அடுக்கி வச்சான்னு வைங்க, இது குர்ஆன் ஆகுமா? ஒன்ன புகழ்றதுக்கு எதுக்கிட்டா குர்ஆன் கொண்டு வந்திருக்கிறாய்? இதெல்லாம் குர்ஆனை கிட்ட சந்தேகமாவே இருக்குது. ஒன்ன புகழ்றதுக்காக சொன்னது, சந்தேகம் வரவே கூடாது. அந்த செய்தியில சந்தேகம் வரக்கூடாது. ரசூல்லா கொண்டாந்த செய்தியில சந்தேகம் வரல. என்ன நடந்துச்சு உண்மை என்றது தெரியும், அடுத்தவங்க ஏத்துக்கொள்வாங்கன்னு தெரியும். அதை தடுக்கிறதுக்கு தான் வழி யோசிச்சாங்க. அதனால தானே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏத்துக்கொண்டாங்க. அதனால தானே பல காஃபிர்கள் வந்து மண்டியிட்டு குர்ஆனை ஓதுறதை கேட்டாங்க. கேட்கறத தடுக்கணும் இவங்க சொன்னாங்க. சந்தேகம் வராது, கேட்க வைக்கிற வாசல் அடைக்கணும் என்றதுல உறுதியா இருந்தாங்க. அப்ப சந்தேகத்துக்கு இடமில்லாத ஒரு வேதத்தை கொண்டு வர வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்றான், நீங்கள் வேதத்தை கொண்டு வருகிறீர்கள், எப்படிப்பட்ட வேதமாக இருக்க வேண்டும்? வ இன்னஹு லகிதாபுன் அஸீஸ், நாங்கள் வைத்திருக்கக்கூடிய வேதம் அனைத்தையும் மிகைக்கக்கூடிய வேதம். அஸீஸ் என்றான் அல்லாஹ், மிகைக்கும் வேதம். லா யதீல் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபிஹி, இந்த வேதத்தில் முன்னும் பின்னும் எந்த தவறும் வராது, மிஸ்டேக்கே இல்லாம இருக்கணும், எந்த தவறும் இல்லை. தன்சீலும் மின் ஹக்கீமின் ஹமீத், ஞானமிக்கவன் புகழுக்குரியவனாகிய அல்லாவிடமிருந்து அருளப்பட்ட வேதம். எனவே மிஸ்டேக் வரக்கூடாது, மிஸ்டேக் இருக்கக்கூடாது. வேதத்துல மிஸ்டேக் இல்லாம வரணும். மிஸ்டேக் இருக்குமா வேதத்துல? இருக்குங்க. நிறைய வேதங்கள் மிஸ்டேக் ஒட்டிக்கிறாங்க. மிஸ்டேக் பட்டியல் போட போனா நம்ம ஆக்களுக்கு பைபிள் கொஞ்சம் அந்நியமானது தானே, பட்டியல் ஒன்று போட்டு சொல்லுவோமான்னு தான் பார்த்தோம். மிஸ்டேக்களை நம்ம ஆக்கள் பயந்துருவாங்க. இதுல இந்த மாதிரி எல்லாம் மிஸ்டேக் இருக்குதா, இது எப்படி சொல்றது அடுத்தவங்களுக்கு என்ன யோசிப்பாங்க. மிஸ்டேக் நிறைய இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரத்ன சுருக்கமா சொல்றதா இருந்தா, ஒரு ஆங்கில அறிஞர், அவர் வந்து கிறிஸ்தவ மத போதகராக இருந்தார். அவர் என்ன சொன்னா தெரியுமா? இந்த பைபிள் இருக்கிறதே, இந்த பைபிள்ல 50,000 மிஸ்டேக்க நான் காட்டுவேன் என்றார். கிறிஸ்தவ உலகத்துக்கே அறைகூவல், 50,000 தவறுகளை பைபிளில் நான் காட்டுவேன். ஏத்துக்கொண்டாங்களா? அவரோடு விவாதம் நடத்தினார்களா? சொல்லி பல வருஷங்கள் ஆகுது, தசாப்த காலங்களா கடந்து விட்டது. ஆனா ஏற்றுக்கொள்ளல. ஏன்? மிஸ்டேக் இருக்குது என்று பைபிள் அறிஞர்களுக்கு தெரியும். ஏண்டா தூக்குவாங்க. சில வசனங்களை முஸ்லிம்கள் கேள்வி கேட்பாங்க. இயேசுநாதர் வந்து அந்த ஒரு விபச்சாரம் செஞ்ச பெண்மணி இயேசுநாதரிடம் கொண்டு வந்து என்ன செய்வாங்க யூதர்கள், இவருக்கு கல்லெறி தண்டனையை கொடுங்கன்னுவாங்க. இயேசுநாதர் என்ன செய்ய மாட்டாரு? கல்லெறி தண்டனையை நிறைவேற்ற மாட்டாரு. உண்மையிலே கல்லெறி தண்டனை நிறைவேற்றணுமா இல்லையா? ரஜ்முடைய சட்டம் இருக்குது, தௌராத்துல இருக்குது. அவங்க என்ன கேட்கிறாங்கடா யூதர்கள், நம்முடைய தௌராத்திலே கல்லெறி தண்டனையை நிறைவேற்றுமாறு இருக்கிறது, நீங்கள் மூசாவுடைய தௌராத்தை உண்மைப்படுத்துபவர் என்று சொல்கிறீர்கள், அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த கல்லெறி தண்டனையை நிறைவேற்றுங்க. கல்லெறி தண்டனை எப்படி நிறைவேற்றணும்? ஒரு அரசாங்கம் இருந்தா தான் செய்யணும், சுல்தான் இருக்கணும், இஸ்லாமிய ஆட்சி இருக்கணும். ஜிஹாத் செய்வதற்கு எப்படி ஒரு இஸ்லாமிய ஆட்சி தேவையோ, இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களை அமுல்படுத்துவதற்கு ஒரு ஆட்சி தேவை. அப்ப அந்த ஆட்சியில இருந்து தான் கீழே கல்லெறி தண்டனையை நிறைவேற்றணும். இயேசுநாதர் என்ன பண்ணாரு? நீங்க வந்து என்ன சிக்க வைக்க பாக்குறீங்க, மனசுக்குள்ள நினைக்கிறாரு, சிக்க வைக்க பாக்குறீங்க. பிலாத்தன் ஒரு மன்னன் இருக்கிறார், அந்த மன்னனுக்கிட்ட போயிட்டு இவங்க கல்லெறி தண்டனை இவர் நிறைவேற்றினா யூதர்கள் என்ன செய்வாங்க? ஒருத்தர் இயேசுநாதர் என்று வந்து தீர்க்கதரிசி என்று வந்து புதுசா ஒரு அரசாங்கத்தை உருவாக்கிக்கிறாரு, நீங்க என்ன மன்னரை பார்த்து கொண்டிருக்கிறீங்க போட்டு கொடுத்துருவாங்க. அதுல இருந்து விலகணுமா? இவர் என்ன செஞ்சாரு? உங்களில் யார் விபச்சாரம் செய்யாதவராக இருந்தீர்களோ அவரே முதல் கல்லை எறியட்டும் என்றாரு. இயேசுநாதர் சொன்னதா பைபிள் இருக்குது. உங்களை விபச்சாரம் செய்யாதவன் ஃபர்ஸ்ட் கல்ல அடி, அதுக்கு பிறகு பாத்துரும் என்ன நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஆளால் என்ன செய்தார்களாம்? பின்வாங்கி சென்று விட்டார்கள். இப்படி மலுங்க அடிக்க வச்சு அப்படி ஒரு கவுண்டரை கொடுத்து இயேசுநாதர் அனுப்பிட்டாரு என்று ரொம்ப வீராப்போட சொல்லி கொண்டு இருந்தாங்க. நம்ம சமுதாயக்காரன் சும்மா இருப்பானா? கேள்வி ஒண்ணு கேட்டான். என்ன கேள்வி? சரி, மத்தவங்க அடிக்கல, ஏன் இயேசுநாதர் வந்து கல்லடிக்கல? மத்தவங்க கல்லடிக்காது சரிங்க, இயேசுநாதர் அடிச்சிருக்கணுமா இல்லையா? அப்ப அவரும் இந்த மாதிரி கேள்வி ஒன்று வருதா? கேட்ட உடனே நாங்களா இருந்தா என்ன செய்யறது? ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்கணுமே. இப்படிங்க அவர் கிறிஸ்தவ, அவர் அந்த ஒரு ஆட்சியை எதிர்த்து செய்ய முடியாது, அதுக்கென்று சில சட்ட திட்டங்கள் இருக்குது, வசனங்கள் ஆதாரமோட காட்டணும். இஸ்லாமிய ஆட்சி இருந்தா தான் குற்றவியல் தண்டனைகளை அமுல்படுத்தலாம். அதனால தான் அப்படி அவர் மழுப்பி அனுப்பினாரு. அவர் செஞ்சது சரிதான். ஆட்சியின் போது செய்கின்ற வேலைகளை ஆட்சி இல்லாத நேரத்தில் செய்யக்கூடாது. தனி குழுக்களோ தனி நபர்களோ ஆயுதங்களை கையேந்த கூடாதுன்னு நாங்க பதில் சொல்லுவோம். அவங்களுக்கு அப்படி பதில் சொல்றதுக்கு பைபிள்ல வசனங்கள் இல்லை. இருக்கணுமே, ஆட்சி இருந்தா தான் யுத்தம் பண்றதுக்கு வசனம் இல்ல. மழுப்புறதுக்கு பார்த்தாங்க, முடியல. என்ன செய்தார்கள் தெரியுமா? தூக்குறது தான் வேலை. வசனத்தை தூக்கி விட்டாங்க. சில பைபிள்கள்ல அந்த வசனமே இருக்காது. அதிகமாக விமர்சிக்கப்பட்ட, அதிகமாக கேள்வி எழுப்பப்பட்ட, கிறிஸ்தவ உலகமே ஆட்டம் கண்ட ஒரு வசனம். திருச்சபை என்ன செஞ்சாங்க? எல்லாரும் கூடி
ரொம்ப கடுமையான கேவலமான கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க. இதை மட்டும் தொடர்ச்சியா வெச்சம் பைபிள்ல நம்ம கதை அவ்வளவுதான் என்று சொல்லி பைபிள் எல்லாரும் சேர்ந்து தூக்கி விட்டாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க என்னத்துக்கு தூக்கணும், இருக்கிறத வை அப்படி என்று இருக்கிறத வச்சு கொண்டு இருக்கிறாங்க. சில பைபிள்கள் அந்த வசனம் இல்ல, தவறுகள் வருதா, இப்படிதான் தவறு நடக்குது, மிஸ்டேக் நடக்குது, வேதம் இல்லைன்றது ஆகிறது. சரி அவங்கள விடுங்க. நம்ம சமுதாயத்தில் சிலவங்க சொன்னாங்க தனக்கு வஹி வர்றதா சொன்னாங்க. மிர்சா குலாம் அஹமது என்ற ஒருத்தர் சொன்னாரே எனக்கு வஹி வருது, நானும் ஒரு நபிதான், நான் மஹதி தான், நான் ஈசா தான். அது 3 in 1 அவர் வந்து பிதாசுதன் பரிசுத்தாவி மாதிரி 3 in 1 ஆவிட்டாரு. மஹதியும் அவர் தானா, ஈசாவும் அவர் தானா, அதே மாதிரி நபியும் அவர் தானா. அவர் ஒரு நபி என்றாரு கடைசியில. அந்த நபி என்று சொன்னவன் ஒரு வஹிய வந்து தனக்கு கிடைச்சதா சொன்னான். எதுல கிடைச்சிட்டான்? இங்கிலீஷ்ல. ஏன்னா லேட்டஸ்ட் மாடர்ன் காலம் தானே, இங்கிலீஷ் தானே காமன் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆகிக்குது. இங்கிலீஷ்ல அவருக்கு வஹி வந்துட்டான். அந்த இங்கிலீஷ் வஹிய அவங்க என்ன செய்யல, உலக மக்களுக்கு கொடுக்கல, கொடுக்காம மறைச்சே வச்சிருந்தாங்க. எவனோ ஒருத்தன் சுட்டுட்டான், இங்கிலீஷ் வஹிய களவெடுத்துட்டான். களவெடுத்து வாசிச்சு பார்த்தா அதுல நிறைய கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்குது, இலக்கண பிழைகள். இதை பார்த்து ஒருத்தன் கேள்வி எழுப்பினான், என்னங்க வஹி வந்ததா சொல்றீங்க, நிறைய தவறுகள் இருக்குது, லாங்குவேஜே மிஸ்டேக் ஆகிக்குதே அப்படின்னு கேள்வி கேட்டோன்னே ஒரு அருமையான அற்புதமான பதிலை சொன்னார். யாரு? வழிகட்ட காபீராகி சென்ற மிர்சா குலாம் அஹமத். என்ன பதில் தெரியுமா? அது வேக வேகமா அல்லாஹ் வந்து வஹிய தந்தானா, அதனால எனக்கு இங்கிலீஷ்ல கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கா வந்து சேர்ந்துருச்சு. இப்ப யார் மிஸ்டேக் விட்டாரா? இவர் இல்லையா, அல்லாஹ் வேகமா கொடுத்ததுனால இவருக்கு வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கோட தான் ஒரு மனப்பாடம் செஞ்சாராம். என்ன பெரிய தப்பு! அல்லாவே சந்தேகிக்கிற அளவுக்கு இவருடைய அந்த காதியான் தலைவனுடைய வழிமுறை சென்று விட்டதா இல்லையா? அப்ப தவறுகள் நடக்கும், வேற வேதங்கள்ல தவறுகள் இருக்கும். ஆய்வு செய்து பார்த்தால் சில விஷயங்களை தொட்டு காட்டினதுக்கே வழக்கு போட்டான். கிளறினோம் என்று வைங்க, இன்னும் உள்ளுக்கு பூந்து நீச்சல் அடிச்சோம் என்று வைங்க, என்ன நடக்கும்? ஆளே தூக்கிடுவாங்க. இன்ஷா அல்லாஹ் சேவைப்படுகின்ற சந்தர்ப்பங்களை வெளிப்படுத்துவோம். அவ்வளவு தவறுகள், அவ்வளவு பொய்கள், கற்பனைக்கு எட்டாத செய்திகள் நிரம்பி கிடக்குது, நிறைய இருக்குது, ஏராளமா இருக்குது, எல்லா வேதங்களையும் இருக்குது, குர்ஆன்ல இல்ல. அல்லாஹ் சொல்றான் ஒண்ட காட்டு மிஸ்டேக் என்ற ஒண்ட சொல்லு, குர்ஆன் இல்லன்னு நான் வாபஸ் வாங்குறேன்றான்ல, தோல்வியை ஒப்புக்கொள்றேன்றான்ல, நான் தோல்வி அடைஞ்சா நான் கடவுள் இல்லைன்றான்ல. காட்ட முடியலையே, இன்றைக்கும் காட்ட முடியலையே. அப்ப எப்படி குர்ஆன் வந்து வேதம் அது அறைக்கூல பாத்தீங்களா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது, அதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து அல்லாஹ் சொல்றான் கோணல் மானலே இல்ல இந்த குர்ஆன்ல, கோணல் இல்ல. கோணல் இல்லைன்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலா சொல்றான் கோணலே இல்ல இந்த வேதத்துல. எப்படி சொல்றான்டா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜஅல் லஹு இவஜா. எந்த விதமான கோணலும் இல்லாத ஒரு வேதத்தை அருளினானே அந்த இறைவனுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் தன்னை தானே புகழ்ந்து கொள்கிறான் என்று நீங்கள் தப்பாக நினைக்காதீர்கள். என்ன அல்லாஹ்வே அல்லாஹ் புகழ்ந்து கொள்றானா? எங்களுக்கு சொல்லி தர்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் சூரா ஃபாத்தியால வருதா? சொல்லிட்டு நாங்க என்ன சொல்லணுமா? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இப்படி என்னைய புகழ்ந்துட்டு இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் நீங்க சொல்லணும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ன்றான். இதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் நாங்க சொல்லணுமா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படிப்பட்ட இறைவன், அவனுக்கே எல்லா புகழும். அவன் ஒரு குர்ஆன வேதத்தை தந்தான். வலம் யஜஅல் லஹு இவஜா, எந்த ஒரு கோணலும் அந்த வேதத்துல கிடையாது. அதனதி சிங்களத்துல சொல்றதா இருந்தா வளைவு இல்லாத, எந்த விதமான குறுக்கு பாதைகளும் இல்லாத தெளிவான நேரான பாதையை காட்டக்கூடிய இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி அக்வம். இதோ குர்ஆன் இருக்கிறது, தெல்ல தெளிவான நேரான வழியை காட்டுகிறது. அல்லாஹ் சொல்றான் டைரக்ட் வே, ஸ்ட்ரைட் பாத் என்றால் கோணலில் அங்க நீங்க பிட்ட கொட்டு வைக்க போற மாதிரி குறுக்கு தெருக்கெல்லாம் போக தேவையில்ல, மெயின் ஸ்ட்ரீட்ல போயிருங்க அப்படி என்றால் நேரம் வரலாம். கோணல் இல்ல, பொய் இல்ல, தவறு இல்ல, பித்தலாட்டம் இல்ல, இது எல்லாமே கோணல்ல வந்துடும். முரண்பாடா பேசினா, பொய்ய பேசினா, தவறான செய்தியை பேசினா எல்லாம் கோணலுக்குள்ள வரும். ஒரு வேலையை கொடுத்தா என்னங்க ஒழுங்கா கோணல் மாணல் இல்லாம செய்யுங்க என்று சொன்னா என்ன அர்த்தம்? மிஸ்டேக் பண்ணாம சரியா செய்யணும் என்று அர்த்தம். அப்படி சரியாக இருக்கக்கூடிய ஒரு வேதம் தான் திருக்குர்ஆன். அல்லாஹ் சொல்றான். அடுத்தது அல்லாஹ் சொல்றான் நீங்க வேதத்தை கொண்டு வர்றதா இருந்தா இது மிக முக்கியமான ஒரு நிபந்தனை, எந்த முரண்பாடும் இருக்கக்கூடாது, கண்ட்ரடிக்ஷன் இருக்கவே கூடாது, எந்த விதமான முரணுக்கு அதுல இடம் இருக்கவே கூடாது. அல்லாஹ் கேட்கிறான் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? வலவு கான மின் இந்தி கைரில்லா,
இது அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் லவஜது ஃபீ இக்திலாஃபன் கஸீரா, அதிலே பல முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். 482ல அல்லாஹ் அல்லாதவங்க கிட்ட வார செய்தியில தான் முரண்பாடு இருக்கு. அல்லாஹ்ட செய்தியில முரண்பாடு இருக்காது. அல்லாஹ் முரண்பட்டு பேச மாட்டான். முன்னு கொண்டு பின்னு கொண்டு வராது. எந்த விதமான முரணும் இல்லாத முன் சொன்ன விஷயங்களை பின்னால் வரக்கூடிய செய்திகள் உண்மைப்படுத்தக்கூடியதாக, அந்த செய்திகளை வலு சேர்க்கக்கூடியதாக இருக்குமே தவிர முரண்பாடா இருக்குமா? இருக்காது. ஆனா வேறு வேதங்கள்ல நீங்க பைபிளே எடுத்துக்கோங்க, இயேசுநாதர்ட்ட வம்சாவளி பட்டியலை போட்டிருப்பாங்க. வம்சாவளி யாருக்கு யாருக்கு பிறந்தாரு, இவட்ட தாப்பன் யாரு, அவட்ட தாப்பன் யாரு. பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல மத்தேயு என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதனுடைய முதலாவது அத்தியாயத்தில் அதிகாரத்துல முதலாவது வசனத்தை பாத்தீங்கன்னா இந்த வம்சாவளி பட்டியலிக்கும் இயேசுநாதர் அவருடைய வம்சம் எப்படி, இந்த வம்சாவளி பட்டியலே முரண்பாடுக்குதுங்க. அவருடைய வம்சம் என்னன்றதுல உங்களோட வம்சத்தை கேட்டா பரம வம்சம் சொல்லுகிறா, ஏண்ட வம்சம் பாட்டனார் பூட்டனார் முப்பாட்டன் அப்படி இப்படி 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 சொல்லி கொண்டு போவாங்க. யார் யார் ஆக்கலண்டு நிறைய பேருக்கு இப்ப அதுவும் நினைவில்லை. ஏண்டா வம்சத்தை பாக்குறதே இல்லை. நாங்கள்ட பரம்பரை என் வாப்பாட வாப்பா யாரு, அவட்ட வாப்பா யாரு, இதுவரை நாங்க ஞாபகத்திலேயும் இல்லை. ஒரு 5 தலைமுறைக்காங்களே யாருக்கும் தெரியாமல் போயிடும். அப்ப இது இயேசுநாதர்ட பழைய வரலாறு என்று சொல்லி வரலாறு செய்தியை சொல்றாங்க. வம்சாவளியிலேயே முரண்பாடு. மத்தேயு சொல்றதுக்கு மாற்றமாக மாற்கு என்று ஒருவர் சொல்கிறார். இவங்க யாரு? இயேசுநாதருடைய நற்செய்தியை கொஸ்பல் என்று அவங்க எதை இஞ்சில் என்றுவாங்களோ அந்த இஞ்சிலை இறைவனுடைய தூண்டுதலால் எழுதியவர்கள். இறைவனுடைய இன்ஸ்பைரேஷன், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா வஹியை பெற்று எழுதிய மனிதர்கள், மகான்கள் என்று அந்த மகான்களுக்கு என்ன நடந்துச்சா? வம்சாவளி பட்டியலே முரண்பாடு. கிண்டி கிளறி பாத்தீங்கன்னா ஏராளமான முரண்பாடுகள். ஒன்றுல வந்து கர்த்தர் கட்டளையிட்டார், இன்னொன்றுல தாவீது ராஜா கட்டளையிட்டார், இன்னொன்றுல சாத்தான் கட்டளையிட்டார். இப்ப கட்டளையிட்டது கர்த்தரா, தாவீது ராஜாவா, சாத்தானா? இப்படி கேட்கிறோமா இல்லையா? நிறைய முரண்பாடுகள். மனிதர்கள் எழுதுகின்ற புத்தகங்களில் நிறைய முரண்பாடுகள் ஏராளமா பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல இருக்காது, ஒண்ட காட்டுன்றான். ஒரு முரண்பாடை காட்டு, நீ காட்டினால் குர்ஆன் இறைவேதம் இல்லை என்று நான் சொல்லுவேன். ஆனால் இதுவரைக்கும் யாராலும் காட்ட முடியவில்லை. கிறிஸ்தவ உலகத்துக்கு சவால் விட்டுக் கொண்டு நாங்கள் தாவா பண்ணுகிறோம். ஆனால் கிறிஸ்தவ உலகம் குர்ஆனில் நாங்கள் முரண்பாடு காட்டுகிறோம், எங்களோடு விவாதத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார்களா? அழைக்க மாட்டார்கள். காரணம் அவங்களுக்கு தெரியும் இது சத்தியமான வேதம், இதிலே எந்த தவறும் வராது என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்ம ஆக்கள் சொல்றாங்க முரண்பாடு வருமா? முஸ்லிம்கள் என்று ஏகத்துவவாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்களே அவங்க சொல்றாங்க வஹி முரண்படும். ரசூலா பேசுறது வஹி தானே. வமா யந்திகு அனில் ஹவா, அவர் மனோ இச்சைப்படி பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர் பேசுறதெல்லாம் அவருக்கு வஹி மூலம் அறிவிக்கப்படுற செய்தி தான் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க? ரசூலா குர்ஆனுக்கு மாற்றமா பேசுவாங்க, ரசூலா குர்ஆனுக்கு மாற்றமா செஞ்சாலும் நாங்க ஏத்துக்கொள்ளணும், மாற்றமா தான் இருக்கும். இதுவும் எதுல முரண்பாடு கற்பிக்கிறது? அல்லாஹ்வுடைய வஹீல முரண்பாடு கற்பிக்கிறதுக்கு சமமாகும். அல்லாஹ் சவால் விடக்கூடிய நபர்களை இவங்களும் வந்து அடங்குவாங்க. ரசூலா குர்ஆனுக்கு முரணா பேச மாட்டாங்க. அவர்களுடைய அஹ்லாக்கை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேள்வி கேட்கப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க? குலுகுல் குர்ஆன், அவங்களுடைய குலுக்கு அவங்களுடைய அஹ்லாக்கே என்னது? குர்ஆனாக இருந்தது. அப்ப எப்ப குர்ஆனுக்கு மாற்றமா சொல்லுவாங்க? அல்லாஹ் தஆலா 2 வயசு பிள்ளைக்கு நீங்க பாலை கொடுத்து நிறுத்துங்கன்னு சொன்னா பெரிய பெரிய இளைஞர்களுக்கும் பால் கொடுக்கிறது சரிதான் என்றாங்க, இளைஞர்களுக்கு கொடுக்கலாம் என்றாங்க. சாலிம் என்ற இளைஞர் பால் குடிச்சாரு, அந்த பால் குடிச்சது நியாயம்தான், அது வந்து கறந்து குடிக்கிறது, அது வேற விதமான ஒரு பால் குடி என்று விதிவிலக்கு, சாலிமுக்கு விதிவிலக்கு இப்படி எல்லாம் சொல்லி முரண்படுகின்ற செய்திகளை நியாயம் கற்பித்து அதை யார்ட தலையில கட்ட பாக்குறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையில் கட்ட பாக்குறாங்க. ரசூல்லா முரண்பட்டு கட்டளையிட மாட்டார்கள். ரசூல்லா கிட்ட கேட்கிறாங்க அந்த பெண்மணி, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மனைவி உதைஃபா என்ன சாலிம் வீட்டுக்கு வந்து போறதை பத்தி சந்தேகப்படுறாரு, என்ன மாற்று வழி என்று கேட்ட உடனே சந்தேகப்படுறவனுக்கு மாற்று வழி இப்படியா சொல்றது? அருள் அவருக்கு நீங்க பால் கொடுங்க அப்படி என்றாங்க. அவ வீட்டுக்கு வந்து பேசி போறதே சந்தேகம், இதுல வந்து மார்பகத்தை வச்சு பால் கொடுத்தா என்னங்க நடக்கும்? இப்படி ரசூலா கட்டளையிடுவாங்க. அப்ப அந்த பெண்மணி கேட்கிறாங்க, கைஃப அர்லிஹு வஹுவ ரஜுலுன் கபீர், நான் எப்படிங்க பால் கொடுக்கிறது? ரசூலா கிட்ட கேட்கிறாங்க. வஹுவ ரஜுலுன் கபீர், அவன் பெரிய மனுஷனா இருக்கிறாரே. அந்த பெண்மணிக்கு விளங்குது பெரிய மனுஷனுக்கு எப்படிங்க பால் கொடுக்கிறது? அடுத்து நினைச்சமா எல்லாம் பால் சுரந்து கொண்டு இருக்குமா? அதுக்கெல்லாம் பல நிபந்தனைகள் பல விதிமுறைகள் வைத்து இருக்கிறான்ல, எப்படி பால் கொடுக்கறதுன்னு கேட்கிறாங்க.
அப்ப ஹதீஸ்ல வருது ஃபதபஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைட்டா சிரிச்சாங்க. ஒரு விதமான சிரிப்பு, இப்படி சிரிக்கிறது. என்ன சொல்லுது இப்ப? இது தப்ப தானே சொல்லுது, முரண்பாடு தானே சொல்லுது. 2 வருஷத்துக்கு பிறகு பால் குடி என்றது மறக்கடிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு மீச முளைச்ச தாடி முளைச்ச ஒரு ஆம்பளைக்கு பால் கொடுங்க என்று ரசூலா சொன்னதாக செய்தி வருது. இது ரசூலாவுடைய சம்பந்தப்படுத்தி ரசூலா தான் சொன்னார்கள் என்று சொல்கிறார்கள். வெக்கம், மானம், சூடு, சொல்ற ரோசம் எதுவும் இல்லாமல் அவனுக்கு வேணுமெண்டா சொல்லிட்டு போட்டும். யாருக்கு சொல்றான் இதை? எங்களோட உயிரை விட மேலான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்களே, இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது? எனவே தூக்கி கடாசு என்றோம், அந்த ஹதீஸை எரிச்சுகிற என்றோம். அவன் சொல்றான் நாங்க மறுக்கிறோம் ஹதீஸை. இதை மறுக்காட்டி வேற எதடா மறுக்கணும்? ரசூலாவுக்கு அப்ப முரண்பாடை இவங்க அங்கீகரிக்கிறாங்க. இவங்களுக்கு தான் சவால். வஹீல முரண்பாடு கிடையாது. அல்லாஹ் முரண்பட்டு பேச மாட்டான், அல்லாஹ் முரண்பட்டு சட்டங்களை உருவாக்க மாட்டான். நீங்கள் எப்படி முரண்பாடு கற்பிப்பீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலையில முஸ்லிம் சமுதாயமும் அஞ்சு கொள்ள வேண்டும். பிற சமுதாயங்களுக்கு சவால் விடுறதோட அதே தவிர நாங்க செஞ்சா எங்களுக்கு தான் சவால். சவால் விட்டா அல்லாஹ் என்ன சொல்றான்? வலன் தஃபாலு, நீங்கள் முரண்பாடை காட்ட மாட்டீர்கள். நீங்க முரண்பாடு இருக்கிறதா நினைச்சுக்கொண்டு முரண்பட்டாலும் செய்வோம் என்று சொன்னா ஃபத்தகு நாரல்லதி வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, மனிதர்களையும் கற்களையும் சுமந்திருக்கும் அந்த நரகத்தை அஞ்சு கொள்ளுங்கள். உஇத்தத்தில் காஃபிரின், நீ முரண்பாடு கற்பித்தால் நீ ஒரு காஃபிர் என்று அல்லாஹ் சொல்றான். காஃபிர்களுக்காக தான் தயாரிச்சிருக்கிறேன். அதனால குர்ஆனுக்கு முரண் இல்லாத வகையில இருந்தா மட்டும்தான் ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னதா ஆகும். முரணாக இருந்து கொண்டே, முரணுக்கு விளக்கம் இல்லாமலே முரண்தான் என்று ஒப்புக்கொண்டும் அது அல்லாஹ்வின் தூதர் சொன்னதாக சொன்னால் குர்ஆனிலே முரண்பாடு கற்பித்த அந்த பாவத்தை சுமக்க வேண்டி வரும். இது எக்ஸ்ட்ரா ஒரு செய்தியா சொன்னது. அடுத்தது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை கொண்டு வாங்க, அசிங்கம் இல்லாத ஆபாசம் இல்லாத ஒரு குர்ஆனை கொண்டு வாருங்கள். ஏன்னா அந்த காலத்துல காபத்துல்லாவை என்ன செஞ்சாங்க? நிர்வாணமா தவாப் செஞ்சாங்க. நாங்க இப்ப போறோமே புனிதமிக்க ஆலயம், அந்த காபத்துல்லாவை ஜாஹிலியா மக்கள் நிர்வாணமாக தவாப் செய்தார்கள். கேட்டா இப்படிதாங்க எங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தந்ததுன்னுவாங்க. யாரை மாட்டுவாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை மாட்டி விடுவாங்க. நம்ம ஆக்கள் இமாம்களை மாற்ற மாதிரி, பெரியவங்களை மாற்ற மாதிரி, ஹஜ்ரத் மகளோட பேர்ல பழிய போடுற மாதிரி இமாம்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை காரணம் சொல்லுவாங்க. அல்லாஹ் கேட்கிறான், வைதா ஃபாலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் ஒரு மானக்கேடான காரியத்தை கண்டால் காலு வஜதுனா அலைஹா ஆபானா, நம்முடைய பெரியவர்கள் வாப்பாமார்கள் இதை தான் செய்து கொண்டிருந்தார்கள். வாப்பாமார்கள் செய்வார்களாம். வாப்பா நாயகம் எல்லாம் வாப்பாமார்களை யாரெல்லாம் எடுப்பாங்களோ அவங்களுக்கு எல்லாம் தான் இது பதில். வாப்பாமார்கள் இப்படித்தான் செய்து கொண்டிருந்தார்கள். வல்லாஹு அமரனாபிகா, என வாப்பாமார்களுக்கு அல்லாஹ் தான் இப்படி கட்டளையிட்டான் என்று மானக்கேடானதை நியாயப்படுத்துவார்கள். அல்லாஹ் சொல்றான், குல் இன்னல்லாஹ் லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, அல்லாஹ் மானக்கேடானதை ஏவ மாட்டான், அல்லாஹ் அநியாயத்தை சொல்ல மாட்டான், அசிங்கத்தை அல்லாஹ் பேச மாட்டான். அத்தகூலூன அலல்லாஹி மா லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாதது அல்லாஹ்ட பேர்ல இட்டு கட்டுறீங்களா? அல்லாஹ் கண்டிக்கிறான், இப்படி சொல்லாதீங்க, இது அநியாயம், அநியாயமான சொற்கள் சொல்கிறீர்கள், இப்படி பேசாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா ஆபாசங்கள் நிறைந்து காணக்கூடிய புத்தகங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு அறிஞர் சொன்னாரு, நீங்க பைபிளை படிக்காதீங்க, காரணம் அது ஆபாசம் நிறைந்த புத்தகம், அது படிக்கிறதா இருந்தா அடல்ட்ஸ் ஒன்லி என்று சொல்லி போட்டு 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாத்திரம் படிக்க கொடுங்க. இந்த அடல்ட்ஸ் ஒன்லி கதை தான் இதுதாங்க. நிறைய முழுக்க கிறிஸ்தவ உலகத்துக்கு பல அறிஞர்கள் சவால் விட்டார்கள். இலங்கையில் உள்ள நிறைய யாருக்கும் சவால் இன்னும் போகாததுனால நாங்க சொல்றோம். என்ன சொல்றோம்? பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் எசக்கியேல் என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தில் 23 எசக்கியேல் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் 23வது அதிகாரத்தை நீங்க என்ன செய்யணும்? மக்களுக்கு வாசிச்சு பகிரங்கமாக உங்களுடைய சேர்ச்சுகள் என்ன செய்யணும்? பகிரங்கமாக நீங்கள் வாசித்து காட்டுங்க. எசக்கியேல்ல 23வது அதிகாரத்தை பச்சை அம்மனம். ஒருத்தன் விபச்சாரம் செய்தா அந்த விபச்சாரத்தில் என்னென்னலாம் செய்வானோ அதெல்லாம் அதுல வர்ணிக்கப்பட்டிருக்குது பைபிள்லங்க. இறைவேத எசக்கியேல் என்ற தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனம் என்று சொல்வார்கள். இது ஒரு கேள்வி ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரிடம் நாங்கள் கேட்டோம். ஒரு விவாதத்தில் கேட்ட நேரத்தில் அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஒருத்தன் திருடுறானா, அவனை திருடக்கூடாது என்று சொல்றதா இருந்தா திருடுற முறையை சொல்லி, இந்த மாதிரிலாம் திருட்டு இருக்குது, எனவே நீங்க இப்படி திருடக்கூடாதுன்னு சொல்லணுமா? அப்படியா? திருடக்கூடாதுன்னு சொல்றதா இருந்தா இன்னென்ன மாதிரி திருட்டு முறையெல்லாம் சொல்லி இனிமேல் திருடக்கூடாதுன்னு சொன்னா மேகசின் பந்தனாகாரில் இருக்கிறாளே இதை சொல்லி கொடுப்பான், திருட்டுற வழிமுறையெல்லாம். அப்போ ஒருத்தரை கொலை செய்யக்கூடாதுண்டா நீ என்னை கொலை செய்யக்கூடாது,
கத்தி எடுத்து என்ன குத்து, செத்து விடுவேனே, அது போன்று கொலை செய்யக்கூடாது. இப்படியா சொல்லி கொடுக்கிறது? கொலை செய்யறது திருடுறதெல்லாம் பாடம் படிச்சு கொடுத்தா மக்களுக்கு உபதேசம் பண்ணணும். இப்படி சொல்வார்களே, ஆபாசங்களை நியாயப்படுத்த முடியவில்லை. மதுஹப் கிதாபுகள் இருக்குதுங்க ஆபாசம். மதுஹப் கிதாபு யார்ட பேர்ல? இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ் ரஹிமஹுல்லாஹ் அப்படி சொல்லுவான். அவருடைய பேர்ல ஃபத்துல் முயின் என்று எழுதி வைத்திருக்கிறார்களே, அதுல எத்தனை ஆபாசம்? ஒன்றா ரெண்டா? இது சொன்னா எஸ்எல்டிஜே காரர்களை பார்த்தீர்களா? அசிங்கத்தை சாதாரணமாக பேசுவார்கள். எங்கள சொல்லுவாங்க எடுத்து சொன்னா, எடுத்து சொல்றோம் நாங்க, இருக்குதுடா இப்படி குப்பை இருக்குது, ஆபாசம் இருக்குது, அசிங்கம் இருக்குது, இத மக்களுக்கு சொல்லாதே என்று எடுத்து சொன்னா இது வேத வரி ஆகாது, இது அல்லாஹ்வுடைய போதனை ஆகாது, தூதர் காட்டிய வழி ஆகாது, இதை சட்டமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொன்னா எங்களை திருப்பி விடுறான், டைவர்ட் பண்றான். நாங்க ஆபாசத்தை பேசக்கூடியவர்களாம். நாங்க 2012ஆம் ஆண்டு ஹெம்மாத்தகமையில் இஸ்லாமிக் இன்ஃபர்மேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் சொசைட்டி என்று சொல்ல அழைக்கப்படுகின்ற ஒரு அமைப்போடு விவாதம் நடத்தினோம். அதுல மதுஹப் கிதாபுகளில் இருக்கக்கூடிய ஆபாசங்களை அள்ளி போட்டோம். பதில் சொன்னார்களா? சொல்ல முடியவில்லை. கேட்டா இப்படியெல்லாம் தவறு செய்து ஒருத்தர் வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது என்றதை எங்களுடைய இமாம்கள் தனியா ரூம் போட்டு ஃபேன் போட்டு சிந்தித்து எழுதி இருக்கிறார்கள். அப்படிதான் பதில் சொன்னார்களே தவிர ஆபாசம், இது ஆபாசம் என்றது ஏன் ஒத்துக்கொள்ளல? ஆபாசம் இல்லைண்டா, பச்சையா கேட்டோம். சில விஷயங்களை காட்டி இங்க சொல்ல முடியாது, ஒரு விதமா நினைப்பீங்க, அதுகளை காட்டி கேட்டா விவாதம் என்று வந்தா கேட்டுதானே ஆகணும். அப்ப கேட்போம். கேட்டா என்ன சொன்னா, ஆபாசம் இல்ல, அது ஆபாசமா பார்க்காதீங்க. அப்ப எதத்தான் ஆபாசமா பார்க்கிறது உலகத்துல? மதுஹப் கிதாபுகளில் ஆபாசங்கள் இருக்குமெண்டா அது அல்லாஹ் சொன்ன வேதமா? அல்லாஹ் சொன்ன செய்தியா? அல்லாஹ் சொன்ன சட்டமா? கிடையவே கிடையாது. அல்லாஹ் மானக்கேடானதை ஏவ மாட்டான், அல்லாஹ் ஃபஹ்ஷாவை ஏவ மாட்டான், அனாச்சாரத்தை ஏவ மாட்டான். தூக்கி எறியப்பட வேண்டியவைகள், ஃபத்துல் முயினை தூக்கி எறிய வேண்டும், துர்ருல் முக்தாரை தூக்கி எறிய வேண்டும், ரத்துல் முக்தார் தூக்கி எறிங்க எல்லாத்தையும். ஏன்? ஆபாசம் நிறைந்து கிடக்கிறது. அந்த மதுஹபுகளை நாங்கள் பின்பற்றி எங்களோட மறுமை வாழ்க்கையை பால்படுத்திக் கொள்ளக்கூடாது. இப்படி அல்லாஹ் சில நிபந்தனைகளை போட்டு இன்னென்ன மாதிரி கண்டிஷன்ல சந்தேகம் இருக்கக்கூடாது, தவறு இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது, முரண்பாடு இருக்கக்கூடாது, கோணல் இருக்கக்கூடாது, ஆபாசம் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு வேதத்தை கொண்டு வாண்டு அல்லாஹ் சவால் விடுறான். இந்த சவாலை சிலவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அதையும் சொல்லணுமா இல்லையா? சிலர் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த காலத்துல ரசூலோட காலத்திலே ஒரு கிறுக்கை ஏற்றுக்கொண்டான். முசைலமத்துல் கத்தாப் என்று அழைக்கப்படுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே தன்னை இறை தூதராக பிரகடனப்படுத்திய ரசூலா கிட்ட அவன் பேரம் பேசினான். அவன் என்ன வந்து சொன்னா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ்வின் தூதரே, உங்களை நான் பின்பற்றேன், உங்களோட காலத்துல தான் நான் இருக்கிறேன், உங்களோட வாழ்றேன், உங்களே பின்பற்றுறேன். இங்க ஒரே ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க மௌத்தா போன பிறகு நான் தான் தூதரன்னு அறிவிச்சிட்டு போங்க. அப்படி என்ன? ரசூலா இவனை சந்திக்க போற நேரத்தில் ரசூலோட கையில ஒரு குச்சி இருந்துச்சு, மிஸ்வாக்கு குச்சி இல்ல, ஒரு குச்சியை வச்சிருந்தாங்க, கம்பு குச்சி. ரசூலா சொன்னாங்க, அந்த கம்பு குச்சியில ஒரு துண்டை உடைச்சி, இந்த கம்பு குச்சியில ஒரு துண்டை கூட உனக்கு தர மாட்டேன்னாங்க. தூதுத்துவம் விட லேசான விஷயமா? நீ நான் போன பிறகு இவரை நியமிங்கண்டா இது வந்து ஆட்சியா? மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலமா நடக்குது, எனக்கு பிறகு நாமல் ராஜபக்ச வரட்டும், இப்படி சொல்றதுக்கு அப்படி தர இயலாது. நீ பொய்யர், உன்னை போன்று 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள் என்று ரசூலா கண்டிச்சாங்க. இவன் அதுக்கு பிறகு என்ன செஞ்சான்? இவன் வந்து வஹி என்று தனக்கு வஹி வருது, எனக்கும் வஹி வருதுன்னு சொல்லி அறிவிக்க ஆரம்பிச்சான். அறிவிச்சு இவனுக்கு பின்னாடி ஒரு 40,000 பேர் போனாங்க. இவனுக்கு பின்னாடியும் நம்ம ஆக்களுக்கு தானே, எதுக்கு பின்னாடியும் போறதுக்கு ஆக்கள் வைக்கிறாங்க. என்னத்த சொன்னாலும் நிர்வாண சாமியார கும்பிடுறாங்க. நிர்வாண சாமியார் ரோட்ல உலாவுறாரு, அவரை கும்பிடுறதுக்கு எங்கட பெண்கள் வந்து போட்டி போடுற, எங்கட பெண்கள் இல்ல, இந்து மத பெண்கள் போட்டி போடுறத பாக்குறோமா இல்லையா? எங்கட ஒருத்தர் நிர்வாண அவுளியா, அவன் வந்து பச்சை கிழவை இன்றைக்கு நாளைக்கண்டு இருக்குது. அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா மௌத்தன்றது யாருக்கும் உண்டுதான். ஆனா இவன் செய்யற வேலையை பாருங்க, நிர்வாணமா இருந்து அவனை வந்து பெண்கள் என்ன செய்வாங்க, அவட காலை பிடிச்சி, அவட தலையை பிடிச்சி, அவட கையை பிடிச்சி ஆசீர்வாதம் பெற்றுட்டு போவாங்க. அவன் நிர்வாணமா இருக்கிறான், நிர்வாண அவுளியா வச்சிருக்கிறான், அவன் நிர்வாண சாமியார வச்சிருக்கிறான். இப்படி எல்லாம் ஏமாத்துறவனுக்கு பின்னுக்கு ஆக்கள் போறான். மிர்சா குலாம் அந்த முசைலமத்துல் கத்தாப் பின்னுக்கு போக மாட்டாங்களா? போனாங்க. அவனை என்ன செஞ்சான், எனக்கும் குர்ஆன் வருது என்று சொன்னான் பாருங்க. குர்ஆன என்ன குர்ஆன் சொன்னா, குர்ஆன்ல அல்காரியத்தும் அல்காரியான்னு இருக்குது. அல்காரியா திடுக்கிட செய்யக்கூடிய நிகழ்ச்சி, மல்காரியா திடுக்கிட செய்யக்கூடிய நிகழ்ச்சி என்னவென்பது உமக்கு என்ன தெரியும், அதை பற்றி உமக்கு என்ன தெரியும்? வமா அதுராக மல்காரியா திடுக்கிட செய்யக்கூடிய நிகழ்ச்சியை உமக்கு அறிவித்தது எது என்று அல்லாஹ் கேட்பான். இவன் பார்த்தா அல்காரியா மல்காரியா, வமா அதுராக மல்காரியா அட்டிக்கிறான் பாரு.
ஒரு அடியோண்ட எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி அல் ஃபீலு மல் ஃபீலு வமா அதுராக மல் ஃபீலு அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுதா? அல் ஃபீலு யானை, மல் ஃபீலு யானை என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? வமா அதுராக மல் ஃபீலு யானை என்றது என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? சொல்லிட்டு லஹு சொல்றான். எப்படி சொல்றான்? லஹு ஃபீலுன் அதற்கு வலிமையான வாள் இருக்கிறது, வ ஹுர்துமுன் தவீலுன் நீளமான தும்பிக்கை இருக்கிறது, எனவேதான் எங்களுடைய ரப்பினுடைய படைப்பிலே அது கொஞ்சமா இருக்குது. இவன் யானை காட்டுக்கு வந்தா சொல்லிப்பானா? நிறைய யானையை காட்டு. அபரண காட்டுக்கு வந்தா சொல்லியிருப்பானா? வில்பத்துக்கு வந்தா சொல்லியிருப்பானா? சொல்லியிருக்க மாட்டான். என்ன செஞ்சா? அவன் பாலைவனத்துல ஒட்டகத்தை பார்த்தானா? யானையை பார்க்கல. இவன் என்ன செஞ்சா? லஹு தம்புன் வபீலுன் நீளம் வலிமையான வாள் இருக்கிறது, வ ஹுர்துமுன் தவீலுன் நீளமான தும்பிக்கை இருக்கிறது, எங்களுடைய இறைவனுடைய படைப்புல அதனாலதான் ரொம்ப சொற்பமா யானை இருக்குது. எத்தனை யானைடா உனக்கு காட்டணும்? அமேசான் காட்டுல போயிட்டு யானையா காட்டணுமா? அல்லது சவுத் ஆப்பிரிக்கா காடுகளுக்கு போயிட்டு காட்டணுமா? இந்தியா காட்டுல காட்டணுமா? ஸ்ரீலங்கா காட்டுல காட்டணுமா? ஜெய்வல சத்துவத்துல காட்டணுமா? சொல்லு. இது ஒரு வேதமா? பாருங்க, வேதம் ஒண்ணு கொண்டு வந்த பாருங்க. கேலி கூத்தாக்குதா இல்லையா? வினோதமா இருக்குதா இல்லையா? வினோதம். அடுத்ததா எடுத்தான் இன்னொரு சூறாவை. என்ன சூறான்னு பாருங்க. சொல்றான் வல் ஆதியாத்தில் அபுஹான் ஒரு வருதே சூறாண்டு. அந்த சூறாக்கு ஒத்ததாக ஒரு சூறா. வத்தாயினாத்தி தகுனா மாவிடுக்கின்ற பெண்கள் மீது சத்தியமாக. அல்லாஹ் ஒவ்வொரு சத்தியம் பண்ணுவான். இவன்ட சத்தியத்தை பாருங்க. மாவிடிக்கும் பெண்கள் மீது சத்தியமாக, வல் ஆஜினாத்தி அஜினா மாவு பிசையும் பெண்கள் மீது சத்தியமாக, வல் ஜாபிசாத்தி வல் ஹாபிசாத்தி ஹப்சா ரொட்டி சுடும் பெண்கள் மீது சத்தியமாக, வஸ் சாரிதாத்தி சர்தா சர்தா என்று அரபிகள் ஒரு உணவு திண்டாங்க உண்டாங்க. அந்த சர்தா என்று அழைக்கப்படும் உணவை தயாரிக்கும் பெண்கள் மீது சத்தியமாக, வல் லாக்கிமாத்தி லக்மா ஒவ்வொரு கவலமாக அந்த உணவை உண்ணும் பெண்கள் மீது சத்தியமாக. ரொட்டி சுடும் பெண்ணு, மாவு பிசையும் பெண்ணு, மாவு இடிக்கிற பெண்ணு, இதெல்லாம் ஒரு வேத வரியா? ஒரு கேலி கூத்தா இல்ல? இவன் பாத்திப்பான் எங்கேயாவது வீட்டுல போயிட்டு ரொட்டி சுட்டுற ஒரு வீட்டுக்கு போயிட்டு கடையாப்பம் செய்வாங்களே அந்த வீட்டை ரொட்டி சுட்டுறவளை பார்த்து இவன் என்ன செஞ்சுக்கிறான்? சத்தியம் பண்றதுக்கு எதுக்கு சத்தியம் பண்ணுவான்ல? நல்ல உறுதியான நம்பிக்கையான ஒரு இடத்துக்கு தான் நல்லா சத்தியம் பண்ணுவான். காலத்தின் மீது சத்தியம் என்றான். காலத்தின் மீது சத்தியம் வேண்டாம். காலம் என்பது எப்படி உறுதியான வலிமையான ஒரு செய்தி தானே. காலம் தானே எல்லாமே. எல்லாமே காலத்துல தான் அல்லாஹ் இயக்குறான். காலம் என்ற அது முக்கியமான செய்திகள். வஷம்சி வலுவாக சூரியன் மீது சத்தியம் என்ற அதுக்கு ஒரு வெயிட்டேஜ். சூரியன் எல்லாரும் பார்க்கிறீர்கள். சூரியன் தாங்க கோள்கள் எல்லாத்தையும் இழுத்து கொண்டு போகுது. உண்ட பூமி நிலை பெறுதண்டா, நீ இருக்கிறது உனக்கு லேசா விளங்குதண்டா, புவி இருப்பு இருக்குதுன்னா சூரியன் அதுக்கு காரணம். இப்படி எல்லாம் இருக்குது. இவன் மாவு இடிக்கிற பெண்ணை பார்த்தா இவங்க கூடுதலா நம்பிக்கை. அங்க மாவு பிசைகிற பெண்ணை பார்த்தான் கூடுதலா நம்பிக்கை. சாரிதா என்று சொல்லக்கூடிய அந்த உணவை தயாரிக்கிற பெண்ணை பார்க்கிறான். இப்படி பார்த்து நீ குர்ஆன் என்று சொன்னா இதை யாராவது ஏற்றுக்கொள்வானா? அடுத்தது ஒருத்தன் வந்தான். அடுத்த இவன் சொல்றான். என்ன சூரா? இன்ன அத்தைனாக்க கல் கௌசர் வருமே அதே மாதிரி ஒரு சூரா பாருங்க. இன்னா அத்தைனாக்கல் ஜமாஹிர் நாங்கள் உங்களுக்கு அதிகமானதை வழங்கினோம். அதிகமானது என்று அதிகமானவர்களை வழங்கினோம். மெஜாரிட்டியை நாங்கள் உங்களுக்கு வழங்கினோம். ஃபஸல்லிலி ரப்பிக்க வஜாஹிர் எனவே உங்களுடைய இறைவனை சத்தமாகவே நீங்கள் தொழுவுங்கள். இன்ன சானியக்க உவல் காஃபிர் உங்களுடைய எதிரிதான் காஃபிராக இருக்கிறான். இப்படி சும்மா உளறது. இதுல ஏதாவது அர்த்தம் வைக்கலாம்? சத்தமா இறைவனை வணங்கு. சத்தமா வணங்க கூடாது, அமைதியா தான் இறைவனை வணங்கணும். சத்தமிட்டு ஓதக்கூடிய இடங்களை தவிர இறைவனை எப்படி வணங்கணும்? நாங்க எங்க மனசுக்குள்ள அமைதியாக இறைவனை வணங்கி கொள்ள வேண்டும். இவன் சத்தமா இறைவனை வணங்குங்க, உன்னோட எதிரிதான் காஃபிர், செய்தான் கூட்டாளி, இப்படிதான் வருமே தவிர இந்த சொன்ன மாதிரி முரண்பாடு இல்ல, பொய் இல்ல, சந்தேகம் இல்ல, கோணல் இல்ல, ஆபாசம் இல்ல, இப்படி வந்துச்சா? வரல. அதனால எடுபடல. இப்படி பல பேர் வருவார்கள். எல்லாமே பொய்யா போச்சு. அறிஞர் பிக்தோல் வந்தார் நவீன காலத்துல. நான் கொண்டு வரேன்டா குர்ஆன, நீங்க சொல்றீங்களா ஒரு குர்ஆன் என்று, இது போன்ற ஒரு குர்ஆனை நான் கொண்டு வருகிறேன். அறிஞர் பிக்தோல் வந்து குர்ஆன படிக்கிறதுக்காக அரபு படிக்கிறாரு, குர்ஆன விமர்சிக்கிறதுக்காக, குர்ஆன போல ஒன்று தயாரிக்கிறதுக்காக PhD முடிக்கிறாரு. எல்லாத்தையும் பண்ணி குர்ஆன தயாரிக்கிறதுக்கு போறாரு. என்ன நடந்துச்சு? பிக்தோல் அவர்களுக்கு ஒரே முடிவு. கடைசியில் அவர் குர்ஆனை மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் பிக்தோல் டிரான்ஸ்லேஷன் என்று ஒரு குர்ஆன் மொழிபெயர்ப்பை வெளியிட்டாரே தவிர சவாலை முறியடிக்க முடிந்ததா? முடியவில்லை. அடுத்தவர் வந்தாரு ஜெர்ரி மில்லர்.
ஜெர்ரி மில்லர் என்று அழைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சாரக பீரங்கி கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவர் ஜெர்ரி மில்லரை தான் தங்கி இருப்பாங்க. அந்த அளவுக்கு பேசுவாரு. அவர் பேசினாலே ஒரு வலிமை அவருடைய சொல்லுல. ஏனென்றா அவர் வந்து கணக்கு புலி, கணக்கில் எல்லாம் நல்ல தேர்ச்சி பெற்றவரா இருந்தாரு. அதனால எல்லாம் தர்க்க ரீதியா தான் பாப்பாரு. எதா இருந்தாலும் விமர்சன கண்ணோட்டத்தோட தான் பேசுவாரு. இவர் வந்து பைபிளை பிரச்சாரம் செய்யக்கூடியவரா இருந்தாரு. பைபிளுக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவரா இருந்தாரு. சவாலை பாக்குறாரு. என்னதான் அப்படி இருக்க போது குர்ஆன்ல, நான் ரெண்டுல ஒன்று பாத்துறேன், ஏண்ட லாஜிக்கு குர்ஆன் ஈடு கொடுக்குமா என்று நினைச்சு அவர் இறங்குறாரு களத்துக்கு. என்ன நினைச்சு இறங்குறாரு? குர்ஆன்ல என்ன இருக்க போகுது? முகமது நபியோட பொண்டாட்டிய பத்தி செய்தி இருக்கலாம், புள்ளையில பத்தி இருக்கலாம், அல்லது ஹதீஜா ரசூலுல்லாஹ்வோட மனைவி மௌத்தா போன அந்த கவலையில அவர் என்னென்ன கவலைப்பட்டாரோ அது இருக்கலாம். ஏன் அவர் பைபிள் அப்படித்தானே பார்த்தாரு. இயேசுநாதர் ஒரு முறை பசியில வந்தாராம். வந்து பாக்குறாரு, அத்திக்கா மரம் இருக்குது. அத்தி மரத்தை பார்த்து அதுல காய் இல்ல மரத்துல. கிட்ட வந்து பசியில வந்து மரத்துல காய் இல்லாத பார்த்து, நாசமா போகட்டும், உன் மரத்தில் இனிமேல் காயே முளைக்காமல் இருக்கட்டும் என்று பதுவா செய்யறாரு. இயேசுநாதர் செஞ்சதாக புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அப்ப இந்த மாதிரி ஏதாவது பசி கதை, மனுஷகுமாரனுக்கு இருக்கிறதுக்கு இடமே இல்லைண்டு, எனக்கு இருக்கிறதுக்கு உடுவாசல் சரி இல்லைண்டு இயேசுநாதர் கவலைப்பட்டமாய் நபிகள் நாயகம் கவலைப்பட்டிப்பாரு. அல்லது இயேசுநாதர் நபிகள் நாயகத்துடைய பரம்பரை இருக்கும், இயேசுநாதர் பரம்பரை மாதிரி, அல்லது நபிகள் நாயகத்துடைய புகழாரங்கள் இருக்கும், அல்லது ஆயிஷாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கும் என்று நினைச்சுதான் குர்ஆனுக்குள்ள போறாரு. அங்க பார்த்தா ஆயிஷா நாயிட பேர்ல குர்ஆன் அத்தியாயத்தை காணோம், ஃபாத்திமா நாயிட பேர்ல குர்ஆன் அத்தியாயத்தை காணோம். யாண்ட பேர்ல பாக்குறாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து பேர்ல பாக்குறாங்க. ஆச்சரியம். சூரா மரியம் வந்து ஒரு தனி சிறப்பான சூரா. அதுல ரொம்ப கவர்ச்சியான கருத்துக்கள் இருக்கிறது. அந்த மரியமுடைய அத்தியாயத்தை பார்த்து வியக்கிறார். என்னடா இப்படி இருக்குது, நான் என்னமோ நினைச்சிட்டேனே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பைபிள் சொல்லாத செய்தியெல்லாம் இது சொல்லுதே, கண்ணியமா சொல்லுதே, அவங்கள முஸ்லிம்களுக்கு முன்மாதிரி என்றதே, எப்படி சொல்லலாம் அப்படி என்று பாக்குறாரு. திரும்ப பாக்குறாரு. சரி, இன்னொரு கண்ணோட்டத்துல பார்ப்போம். குர்ஆன்ல தேடி பாக்குறாரு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி எத்தனை தடவை சொல்லிக்குது, இயேசுநாதரை பத்தி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி எத்தனை தடவை சொல்லிக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி 25 தடவை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி 4 தடவை. என்னடா முஹம்மதுடைய புகழாரம் இருக்கும் என்று பார்த்தா ஈசாட சிறப்பம்சங்கள் தான் இதுல இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அற்புதங்கள் தான் இதுல சொல்லப்படுது. அவருடைய வரலாறு தானே அதிகமா இருக்குது. ஆச்சரியப்படுறாரு. இன்னும் தேடுறாரு. சரி, நாங்க தர்க்க ரீதியா தேடி பார்ப்போம், அறிவியல்ல ஏதாவது மாற்றமான செய்தி குர்ஆன் சொல்லுதான்னு தேடி பார்த்தா அவர் 21வது அத்தியாயத்துல 30வது வசனத்தை பார்க்கிறாரு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன ஸமாவாதி வல் அர்ல கானதா ரத்கா. என்னை நிராகரிப்பவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அன்ன ஸமாவாதி வல் அர்ல, வானங்களும் பூமியும் கானதா ரத்கா, ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்ததே, ஒன்றோடு ஒன்றாக பிணங்கிக் கொண்டிருந்ததே, ஒட்டி கொண்டிருந்ததே, அதை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? ஃபஃபதக்னாஹுமா, நாங்கள் தானே அதை பிளவுபடுத்தினோம். வஜஅல்னா மினல் மாயி குல்ல ஷைஇன் ஹய்யா, நாங்கள் உயிருள்ள ஒவ்வொன்றையும் தண்ணீரிலிருந்து படைத்திருக்கிறோமே. அஃபலா யூமினூன், இதை நம்பிக்கை கொள்ள மாட்டாங்களா, சிந்திக்க மாட்டாங்களான்னு அல்லாஹ் கேட்கிற வசனத்தை பார்த்து இவர் சொல்றாரு, பிக் பேங் தியரி என்று கண்டுபிடிச்ச இந்த கான்செப்ட், இந்த பெருவெடிப்பு கொள்கை, இதுக்கு நோபல் பரிசு 1973 தான் கிடைக்குது. அதாவது உலக ரீதியான அங்கீகாரம் எப்ப கிடைக்குது? பிக் பேங் தியரிக்கு. இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டது பெருவெடிப்பினால். ஒரு பெருவெடிப்பு நடந்திருக்குது ஒரு அணுக்குள்ளே. இந்த வானங்கள் பூமி பிரபஞ்சம் அனைத்தும் அடக்கப்பட்டிருந்தது. அது வெடித்து சிதறியதால் தான் இந்த பிரபஞ்சம் உருவானது என்ற கொள்கையை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னாரு. இன்னும் பல அறிஞர்கள் சொன்னாங்க, விஞ்ஞானிகள் சொன்னாங்க. இதுக்கு எப்ப நோபல் பரிசு? 1973 ஆண்டுல தான் கிடைக்குது. நோபல் பரிசு 1970. இந்த கொள்கை நோபல் பரிசுண்டா அக்செப்ட் பண்றாங்க உலகளாவிய அளவுல. 1973 தான் கிடைக்குது. முகமது நபி எப்படி இதை சொல்லலாம்? ரத்துக்காண்ட ஒரு அணுக்குள்ளே அடக்கி வைப்பதை தானே குறிக்கிறது, எப்படி இதை சொல்லலாம் என்று ஆச்சரியப்பட்டு திரும்ப வாராரு. சரி, வேற விதமா விமர்சனம் இருக்குது. இதை வந்து சைத்தான் தான் இந்த குர்ஆன முகமது நபிக்கு சொல்லி கொடுத்ததாக ஒரு செய்தி வருது, அதை பத்தி பார்ப்போம் என்று சொல்லி சைத்தான் சொல்லி கொடுத்த குர்ஆன், சைத்தான் சில நேரம் சில செய்திகளை அறிஞ்சு வச்சிருக்கலாம் தானே என்று நினைச்சு தேடுறாரு. குர்ஆன் வசனம் வருது, சூரத்து ஷுஆரா 26வது அத்தியாயத்தில் 210 211, வமா தனஸ்ஸலத் பிஹி ஷயாத்தீன், சைத்தான்கள் இந்த குர்ஆனை அருளவில்லை. அவர் எதை எதிர்பார்க்கிறாரோ அதுக்கு நேரடி பதில் வருது. அவர் சைத்தான் அருளியதான் நினைக்கிறாரு. வமா தனஸ்ஸலத்தி ஷயாத்தீன், சைத்தான்கள் இந்த குர்ஆனை அருளவில்லையே,
வமா யன்பகிலஹும் அது அவர்களுக்கு முடியாதே, வமா யஸ்ததியூன் அவர்களுக்கு சக்தி இல்லையே, அல்லாஹ்வே சொல்றான். இவர் பார்க்கிறார், என்னடா இது சைத்தான் இறக்கின வேதம் என்று பார்த்தா சாத்தானிய வசனங்கள் என்று சல்மான் ருஷ்தி என்ன சொன்னா, இது நபிகள் நாயகத்துடைய வசனம் இல்ல, சைத்தாண்ட வசனம். இதை நினைச்சுதான் யோசிக்கிறாரு. சல்மான் ருஷ்தி முர்த்ததாயிட்டான், அவனுக்கு கொல்லப்பட வேண்டியவனில் ஒருவன் தான். முர்த்ததாகி இஸ்லாத்தை கடுமையாக விமர்சித்து இஸ்லாத்தை கேவலப்படுத்த ஒரு குழப்பவாதிகள் மாறு கை வெட்டப்பட வேண்டும் அல்லது கொலை செய்யப்பட வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் தனிநபருக்கு செய்யலாது. அப்ப சல்மான் ருஷ்தி சாத்தானிய வசனங்கள் என்று குர்ஆன் சைத்தானுடைய வசனங்கள் என்று சொன்னானே, அதுக்கு நேரடி அல்லாஹ் பதில் சொல்றான், சைத்தான் இறக்கல, அது முடியாது, அது அவனுக்கு தேவையும் இல்லை, அவனுக்கு இயலாது என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அதுக்கு பிறகு இவர் லாஜிக்கலி சிந்திக்கிறாரு. சரி, பொய்க்கு கூட சொல்லிக்கலாம், கொஞ்சம் சிந்திப்போம் என்று பார்க்கிறாரு. அவருக்கு சூரத்துன் நஹல் 16வது அத்தியாயத்தில் 98வது வசனம் அவருக்கு கிடைக்குது. என்ன அதுல வருது? ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தைது பில்லாஹி மினஸ் ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆனை நீங்கள் ஓதுவதாக இருந்தால் விரட்டி அடிக்கப்பட்ட சைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். சைத்தானே குர்ஆனை இறக்கி குர்ஆன் ஓத போல விரட்டி அடிக்கப்பட்ட சைத்தான் கிட்ட பாதுகாப்பு கேட்க சொல்லுமா? லாஜிக் இடிக்குதா? யோசிக்கிறா. இது குர்ஆன் இறைவேதம் தான், இது மனுஷனால உருவாக்கல, அது முகமது நபிக்கு முடியாது, இதை நான் இந்த சவாலை நான் வாபஸ் வாங்குறேன், என்னால முடியாது என்று சொல்லி திரும்ப கடைசி அத்தியாயத்துக்கு வராரு. வந்த உடனே இன்னொரு லாஜிக் அவருக்கு கிடைக்குது. என்னது? அதுல சூரத்துல் லஹப், சூரத்துல் மசத் என்று சொல்லக்கூடிய தப்பத் யதா அபீ லஹப் வருதே, அந்த அத்தியாயம் கையில கிடைக்குது. அதுல என்ன இருக்குது? தப்பத் யதா அபீ லஹப். ரசூல்லா இறை செய்தி வந்த உடனே அனைத்து மக்களையும் அழைத்தார்கள். மக்களே, எனக்கு பின்னாடி ஒரு படம் உங்களை தாக்க வருதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா நம்புவோம் என்றாங்க. நீங்க தான் உண்மையாளர். மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதுகா, உங்களிடம் உண்மையை தவிர வேற எதையும் நாங்கள் பார்க்கவில்லை என்று மக்கள் பாராட்டி பேசினார்கள். அப்ப ரசூலா சொல்றாங்க, நான் உங்களுக்கு முன்னால் வர இருக்கிற ஒரு கடுமையான வேதனையை நான் எச்சரிக்கை செய்கிறேன், அல்லாஹ் கிட்ட இருந்து வேதனை வரும், எனவே அல்லாஹ்வை ஏத்துக்கோங்க என்றாங்க. உடனே இந்த அபூ லஹப் என்ன செய்யறாரு? ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அபூ லஹப் மண்ணை எடுத்து நபிகள் நாயகத்துடைய முகத்திலே எரிந்து வீசி, தப்பல்லக சாயிரல் யௌம், காலம் முழுக்க நீ நாசமா போகட்டும், அலி ஆதா ஜமாத்தனா, இதற்காகவா எங்களை நீ அணித்தி தட்டினாய், நாசமா போன்னு பதுவா செஞ்சாங்க ரசூலுல்லாஹ்க்கு. அல்லாஹ் உடனே குர்ஆன் வசனத்தை இறக்குறான், தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹப் ரெண்டு கரமும் நாசமாகட்டும், வத்தப்ப அவனும் நாசமா போட்டும், மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவன் உழைத்தது அவனுடைய செல்வம் அவனுக்கு எந்த பலனும் அளிக்காது, சயஸ்லா நாரன் தாத்தலாபிம், இந்த கொழுந்து விட்டெறியக்கூடிய நரகத்திலே இந்த அபூ லஹப் எரிந்து விடுவான், நரகத்தில் நுழைவான். வம்ராத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப், கோல் மூட்டிக்கொண்டு திரிந்தாலே அவனுடைய மனைவி அவளும் இந்த நரகத்திலே நுழைவாள் என்று சொல்லி அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். ஜெர்ரி மில்லருக்கு இதுல என்ன முன்னறிவிப்பு கிடைக்கும் தெரியுமா? ஜெர்ரி மில்லர் யோசிக்கிறாரு, சரி ரசூலோட காலத்துல நிறைய முனாஃபிக்கள் இருந்தார்கள், நயவஞ்சகர்கள் இருந்தார்கள், முஸ்லிம்கள் என்று தன்னை தானே பொய்யாக அறிமுகப்படுத்திக் கொண்டு முஸ்லிம்களுக்கு வேட்டு வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த அபூ லஹப் இந்த குர்ஆன் வசனம், இந்த மக்கள் அருளப்பட்ட சூரா, இந்த வசனம் வந்த பிறகு குர்ஆன பொய்ப்பிக்கிறதுக்காக வேண்டி தான் முஸ்லீம் ஆகிட்டேன் என்று சொல்லியிருக்கலாமா இல்லையா? அபூ லஹப் மனைவி சொல்லி இருக்கலாமா இல்லையா? இந்த வசனம் அருளப்பட்டு பல காலம் அபூ லஹப் வாழ்ந்தான் இருந்தான். ஆனா என்ன செய்யல? இந்த குர்ஆனை முறியடிப்பதற்காக, குர்ஆனை பொய்ப்பிப்பதற்காக, குர்ஆன் இறை வேதம் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக, ஒரு வாய் வார்த்தைக்காக, உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளாமல் மக்களை ஏமாற்றுவதற்காக நான் முஸ்லிம் ஆகிவிட்டேன், நயவஞ்சகர்களை போல் அவனும் அறிவித்திருக்கணுமா இல்லையா? ஏன் அபூ லஹப் அறிவிக்கவில்லை? இறுதி வரைக்கும் அவனுடைய பகட்டும் மமதும் அவனை இந்த இஸ்லாத்தை ஏற்பதை விட்டும் தடுத்துக் கொண்டே இருந்தது. காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லிவிட்டான், அவன் நிரந்தரமாக நரகத்தில் கிடப்பான், அவனுக்கு இஸ்லாத்துடைய ஒளியே கிடைக்காது என்று அல்லாஹ் விதியாக்கி விட்டான். எனவே நிச்சயமாக சத்தியமாக இது வல்ல இறைவன், யாவையும் அறிந்தவன், அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாஹ்விடமிருந்து வந்த வேதம் தான் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று திருக்கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தை தழுவிக் கொள்கிறார். நாங்க வரலாறு எவ்வளவு அற்புதமான ஒரு வேதம் என்று பாருங்க. லேசிப்பட்ட வேதமா? எங்களுக்கு அல்லாஹ் தந்த வேதம் லேசா நாங்க நினைக்கிறோம். கத்த மூட்டுக்கு மையத்தூட்டுக்கு ஓத வச்சுக்கிறாங்க. கத்த மூட்டுக்கு ஓத வைக்கிற வேதமாங்க இது. எத்தனை பேரை ஆச்சரியப்பட வைக்குது, எத்தனை பேரை வியக்க வைக்கிறது, எத்தனை பேரை சிந்திக்க வைக்குது. உலகமே மாறுதுங்க.
பல அறிஞர்கள், பல பேர் நவீன காலத்தில் பல சிந்தனையாளர்கள், பல வைத்தியர்கள், பல விஞ்ஞானிகள் இஸ்லாத்தை நோக்கி வராங்க. அல்லாஹ் சொல்றான், சனுரீக்கும் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக் ஹத்தா யத்தபையனு லஹும் அன்னஹுல் ஹக்கு. அவன் சத்தியமானவன் என்பதை நிரூபிப்பதற்காக உலகத்தில் பல பாகங்களில் சான்றுகளை காட்டிக்கொண்டே நாம் இருப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சத்தியமானவன் என்றதை நிரூபித்துக் கொண்டே இருப்பான். அதுல ஒன்றுதான் இந்த திருக்குர்ஆன், இறை வேதம் என்பதை நிரூபிக்கக்கூடிய சான்று. எனவே திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்ற இது போன்ற ஒரு குர்ஆனை கொண்டு வாருங்கள் என்ற இந்த சவாலை உலகத்திலே நபிகள் நாயகத்துடைய காலத்திலும் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்ட போலிகள் அவனுக்கே விளங்கிச்சு அது பொய் என்று. அதே மாதிரி பிறகு வந்தவர்கள் கூட அதை சவாலை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் முன்வந்தார்களோ அவர்கள் இஸ்லாத்தை தழுவி முஸ்லிம்களாக மாறி திருமறை குர்ஆனுக்கு விளக்க உரை அளிக்கக்கூடிய, திருமறை குர்ஆனை மொழிபெயர்க்கக்கூடிய, திருமறை குர்ஆன் படி வாழ்வதுதான் நேர்வழி, அதுதான் மறுமையில் வெற்றி தரும் என்று மக்களுக்கு போதிக்கக்கூடிய இஸ்லாமிய போதகர்களாக மாறிவிட்டார்களே தவிர இந்த சவாலை யாராலும் முறியடிக்க முடியவில்லை, எதிர்காலத்திலும் முடியாது என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.